ஓகே. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்பர் சிஸ்டம். ஸோ இந்த டாபிக் இதுவரைக்கும் நீங்க படிச்சீங்களா? படிக்கலையான்றது எனக்கு தெரியல. ஆனா இந்த விஷயம்லாம் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பேங்க் எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்னா, ஸோ எஸ்எஸ்சில வந்து இது இல்லாம நம்ம சர்வைவே ஆக முடியாது. அது ஒரு பக்கம். பட் இதில இல்லாம நம்ம சர்வைவ் ஆக முடியும். ஆனா நம்ம சில இடத்துல வந்து நம்ம போகணும்னு ட்ரை பண்ற பாயிண்ட் வந்து நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியாததுக்கான ரீசன் வந்து, நம்ம வந்து ஒரே ஒரு டாபிக் மிஸ் பண்ணியிருப்போம். அது என்னன்னு டாபிக்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம்னா ஒண்ணுமே இல்ல. நம்ம சின்ன வயசுலேருந்து படிக்கிற விஷயம் தான். பட் இங்க கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸா ஒரு சில கம்பைலேஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்காம விட்டுருப்போம். ஸோ அது என்னன்றத மட்டும் நான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஏ டூ இசட் எல்லாருமே பார்க்கணும். யாருக்கு இந்த பாயிண்ட் மோஸ்ட்டா யூஸ் ஆகும்னா, இப்ப நீங்க டிஐ எடுத்து யூஸ் பண்றீங்கன்னா, கீழ ஒரு பாயிண்ட் நோட்டுன்னு ஒரு பாயிண்ட் குடுக்குறாங்கல்ல. அது உங்களால சால்வ் பண்ண முடியலன்னா, நீங்க உங்களுக்கு என்னதான் கான்செப்ட் மேல தெரிஞ்சிருந்தாலுமே, அந்த கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ணவே முடியாது. ரீசன் இங்க இருக்க நோட்ட வச்சு தான் உங்களால இங்க இருக்க வேரியபிள்ஸ கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டிப்பா டிஐ நீங்க சால்வ் பண்ணாலும் சரி, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல ஒரு க்ளூ குடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு மெயின்ஸ் லெவல் நம்ம போறோம் அப்படின்னா, மெயின்ஸ்ல நம்பர் சிஸ்டம்ல நான் நம்பர் சீரியஸ்ல ஆரம்பிச்சு, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல ஆரம்பிச்சு, டிஐல ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே என்னதான் இருக்கும்? இந்த க்ளூ வந்து நோட் குடுக்குறாங்களா, க்ளூ ஆர் நோட் வந்து நம்பர் சிஸ்டம பேஸ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து க்ளூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுல ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியல அப்படின்னாலும், நம்ம அந்த இடத்துல யோசிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா அந்த கொஸ்டின மூவ் பண்ணவே முடியாது. ஸோ கண்டிப்பா அதாவது தெரிஞ்சே ஆகணும். அவ்வளோதான். இந்த பாயிண்ட் வந்து மத்ததெல்லாம் நீங்க பார்க்குறீங்க, பார்க்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனா இத ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க பார்க்குறீங்க, இது வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்லாம் நெனச்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஸோ அதனால தான் நான் கம்பைல் பண்ணி மொத்தமா சொல்றேன். ஸோ இந்த வீடியோல நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம்னா என்ன? நம்பர்ஸ பத்தி பார்க்குறது. ஸோ நம்பர்ஸ 2 விதமா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து, ஒண்ணு வந்து ரியல் நம்பர்ஸ். இன்னொன்னு வந்து இமேஜினரி நம்பர்ஸ். ஸோ இமேஜினரி நம்பர்ஸ்ன்றது ஒண்ணு இல்லவே இல்ல. ஸோ இமேஜினரி நம்பர்ஸ் வந்து நம்மளா இருக்கு அப்படின்ற மாரி ஒரு அசம்ப்ஷன் வைக்கிறது. ஸோ இமேஜினரி நம்பர்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ படிச்சிருப்போம். ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இமேஜினரி நம்பர். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் வரும். வென் டிஸ்கிரிமினன்ட் இஸ் லெஸ் தென் 0 த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி அப்படின்னு சொல்லிட்டு இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிளாஸ் பார்க்குறப்ப நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த கான்செப்ட்லயும் நம்ம இமேஜினரி அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்ப்போம். த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல என்னன்னா ரியல் நம்பரை வந்து 2 விதமா பிரிக்கலாம். ஓகே. ஸோ ஒன்னு வந்து ரேஷனல், இன்னொன்னு வந்து இர்ரேஷனல். ஓகே. ஸோ ரேஷனல், இர்ரேஷனல் 2 விதமா பிரிக்கலாம். ஸோ இர்ரேஷனல் அப்படின்னா என்னன்றது நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெளிவிச்சுறேன். இட் இஸ் எ நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங் நம்பர்ஸ். அதாவது இந்த நம்பரை நீங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணீங்க அப்படின்னா, ரிப்பீட் ஆகாத ஒரு நம்பர்ஸ் வந்துட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து பை. ஸோ 22/7 நீங்க எடுத்தீங்கன்னா, இது ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 3 பாயிண்ட் சம்திங்னு போயிட்டே இருக்கும். அதுல எந்த நம்பருமே ரிப்பீட் ஆகாது. நீங்க ஆன்சர் வந்து சும்மா டைப் பண்ணி பாருங்க. ஸோ பை இஸ் எ நான் இர்ரேஷனல் நம்பர். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன? √2 1.412 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இதுக்கு எந்த ஒரு எண்டிங்குமே இருக்காது. இங்க வர நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டேஷன் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு அப்ப எது ரேஷனல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் 10/3ன்னு ஒரு நம்பர் எழுதுறோம். ஈவன் 3.333ன்னு போட்டாலும் இது ரிப்பீட்டிங் தான் வரும். கரெக்ட்டா? இட்ஸ் எ நான் டெர்மினேட்டிங் பட் இட்ஸ் எ ரிப்பீட்டிங் நம்பர்ஸ். கரெக்ட்டா? இந்த இடத்துல நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இதுதான் இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இப்போ √2 எடுத்துக்கிட்டாலும் சரி, √3 எடுத்துக்கிட்டாலும் சரி, √10 ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன நம்பர் எடுத்தாலும் என்ன வரும்? இதுக்கு வந்து நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங் தான் வரும். இது எல்லாமே என்னது? இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே. ரேஷனல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பரை நம்மளால ரேஷியோவோ அல்லது ஒரு ஃபிராக்ஷனாவோ நம்மளால ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அது என்னது? ரேஷனல் நம்பர்ஸ். கரெக்ட்டா? ஸோ இப்போ வந்து ஆக்சுவலா பைன்றது வந்து 22/7 ஒரு அசம்ப்ஷன் வேல்யூ தான். இது எக்ஸாக்ட்டான வேல்யூ கிடையாது. அதுவும் இல்லாம இது நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங் எல்லாமே என்ன சொல்லியிருக்கேன் நானு? இர்ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இப்ப 10/3 நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, மேல இருக்கிறதும் ஒரு இன்டிஜர், கீழ இருக்கிறதும் ஒரு இன்டிஜர். ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரேஷனல் இருக்கிற டைப்ஸ்லாம் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ். ஸோ இப்படி 3 இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ ஒரு நம்பர் லைன் வரையறேன் நானு. ஸோ இத வச்சு நம்ம எல்லாத்தையுமே பேசுவோம். ஓகேவா? ஸோ இங்க வந்து சென்ட்ரல் 0. இது ஸ்கூல் படிக்கிறப்பயே படிச்சிருவோம். 1, 2, 3, 4 இப்படி போயிட்டே இருக்குமா? ஓகே. இங்க வந்து -1, -2, -3, -4. ஓகே. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே. இதுல வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 1. ஸோ 1, 2, 3 அப்படின்னு மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கேட்டா அது 1 தான். ஸோ ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் ஓகே. அப்படின்னா என்னன்னா, இப்ப இங்க கவனிங்க. ஏதாச்சும் தெரியிற கலர் என்ன? ஓகே. இங்கிருந்து பார்த்தா இது நேச்சுரல் நம்பர்ஸ். சரியா? ஓகே. இங்கிருந்து பார்த்தா இது ஹோல் நம்பர்ஸ். ஸோ ஹோல் நம்பர் எதுலருந்து ஸ்டார்ட் ஆகுது?
0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் இஸ் 1. அதுக்கடுத்து 2, 3 எல்லாமே வந்து அப்படியே நார்மலாக போயிட்டே இருக்கும். இது வந்து ஹோல் நம்பர். கரெக்டாக? ஓகே. இன்டீஜர்னா என்னன்னு கேட்டால், ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ இல்லாமல் ஒரு இன்டீஜர், அதாவது ஒரு ரவுண்ட் நம்பராக இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டீஜர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன்டீஜர்னா என்னது? ஒரு ரவுண்டான நம்பர். அங்கே வந்து அது டெசிமலில் இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் 2.25 இன்டீஜரான்னு கேட்டால் கிடையாது. 2 இன்டீஜர் மைனஸ் 2 இன்டீஜர். இந்த பாயிண்ட்ல நம்ம ட்ராப் ஆகும். ஏன்னா கொஸ்டின்ல வந்து இன்டீஜர் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் சொன்னானா இட் டசன்ட் மீன் பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இன்டீஜர் அப்படின்னா இந்த டைம் லைன்ல இருக்க எல்லா நம்பருமே நம்ம என்ன தான் சொல்லுவோம்? இன்டீஜர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போ இதில் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் இன்டீஜர். கரெக்டாக? ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர்னா உங்களுக்கு +1 +2 +3 அந்த மாதிரி போகிறது. ஸோ நெகட்டிவ் இன்டீஜர்னா -1 -2 -3. அப்போது இன்டீஜர் அப்படின்னு உங்களுக்கு பொதுவாக சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தான் மீன் பண்ணும்? பாசிட்டிவ் வேல்யூவும் இருக்கும், நெகட்டிவ் வேல்யூவும் இருக்கும். கரெக்டாக? ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூவை நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இர்ரேஷனல் அப்படின்னா நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங் நம்பர்ஸ். இப்போ நீங்கள் சும்மா கேல்குலேட்டர்லேயே போட்டு பாருங்கள். √3 எடுத்திங்கன்னா 1.73 சம்திங் வந்து போயிட்டே இருக்கும். இதில் எந்த நம்பருமே ரிப்பீட் ஆகாது. கரெக்டாக? இப்போ நீங்கள் யோசிக்கலாம். இப்போது 1/9 எடுக்கிறோன்னு வச்சுப்போம். 11.11 அப்படின்னு ரிப்பீட் ஆகும். புரியுதுங்களா? 1/9 எடுத்தனா இது வந்து ரிப்பீட்டிங், நான் டெர்மினேட்டிங் பட் ரிப்பீட்டிங். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ரேஷனல் நம்பராக சொல்லலாம். ஏன்னா இது என்னது? இது வந்து ஒரு இன்டீஜர், இது வந்து ஒரு இன்டீஜர். ஒரு 2 டிஃப்ரெண்ட் இன்டீஜர்ஸை உங்களால் ஃப்ராக்ஷனில் ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது என்னது? ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் கீழே என்ன வரும்? நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ்னால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது அங்கே தெளிவாக பாசிட்டிவ்னு கொடுத்துருக்கானா இல்லையா, நெகட்டிவ்னு கொடுத்துருக்கானா இல்லையான்றதை நீங்கள் நோட் பண்ணணும். நீங்களாக வந்து இப்போ 1ன்னு வருது, -1 வருது, அப்போ எப்படி இது ஆன்சராக இருக்கும்? தப்புன்னு போடக்கூடாது. இன்டீஜர் டசன்ட் மீன் பாசிட்டிவ், நெகட்டிவ். அவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி இட் வாஸ் எ நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் வந்து மைனஸில் வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலாக இன்டீஜர்னு சொன்னால் பாசிட்டிவ் வேல்யூவும் வரும், உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ தான் நம்பர் சிஸ்டம். ஸோ நேச்சுரல் நம்பர் ஓகே. நான் இதை அழிச்சிட்டு ஓகே. ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா ஸ்மாலஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கேட்டால் 1, ஸ்மாலஸ்ட்டு ஹோல் நம்பர் அப்படின்னு கேட்டால் 0. ஓகே. ஸோ ஓகே, இந்த பாயிண்ட் வந்து நமக்கு இடிக்கும். என்ன பாயிண்ட்னா வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் இன்டீஜர் இப்படின்னு கேட்டால், நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இன்டீஜர் அப்படின்றப்போ அவன் என்ன மென்ஷன் பண்ணல. இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எது மென்ஷன் பண்ணா நம்மளாம் என்ன நினச்சப்போனா இன்டீஜர் அப்படின்னா 10 நினைப்போம். ஆனால் இதுதான் தப்பு. அவன் 2 டிஜிட் இன்டீஜர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கான். இங்கே பாசிட்டிவ்னு எதுவும் வார்த்தை இருக்கா? இல்லை. அப்போ 2 டிஜிட் ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் இன்டீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -99. கரெக்டாக? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அவன் இன்டீஜர்னு ஜென்ரலாக தானே சொன்னான். அப்போ நீங்களாம் என்ன பண்ணிக்க கூடாதுன்னா அது பாசிட்டிவ் நீங்களாம் நினச்சிக்க கூடாது. அங்கே மென்ஷன் பண்ணணும் அது பாசிட்டிவ் இன்டீஜர் இல்லை நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்டீஜர் அப்படின்னா ரவுண்ட் நம்பர்ஸ். ஓகே. ஓகே. ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் இன்டீஜர் வந்து இதுவா? ஓகே. வாட் இஸ் த லார்ஜஸ்ட் நெகட்டிவ் இன்டீஜர் இப்படின்னு கேட்டானா இதுக்கான ஆன்சர் -1. ஏன்னா நெகட்டிவ்ல இருக்க இன்டீஜர் வேல்யூவில் லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு -1 தான். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நிறைய டைம் வந்து நம்மளுக்கு கான்ட்ரடிக்ட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுங்க. அவன் இன்டீஜர் மட்டும் தான் சொன்னால் 2 டிஜிட்டில் இருக்கணும். அதில் ஸ்மாலஸ்ட் என்னன்னா 10 கிடையாது, -99. ஓகே. நம்மளால் 2 டிஜிட் திரும்ப -10ன்னு யோசிப்பான். ஓகே ப்ளஸில் இல்லை அப்போ -10. ஆனால் -10 ஸ்மாலஸ்ட் கிடையாது, -99 தான் உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் இன்டீஜர். சரியா? ஓகே. ஸோ லார்ஜஸ்ட் நெகட்டிவ் இன்டீஜர் என்னன்னு பார்த்தா -1. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன, ஹோல் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொன்னேன்னா நெகட்டிவ் இன்டீஜர் பாசிட்டிவ் இன்டீஜர்னு நம்ம டேட்டா சஃபிஷியன்சியில் தான் நிறைய பாயிண்ட் வந்து இந்த இடத்துல அடி வாங்குவோம். அவன் இன்டீஜர்னு மொத்தமாக கொடுத்துருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம்? பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து டிக் போட்டுருவோம். ஆனால் நெகட்டிவ் வேல்யூ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் அங்கே ஆன்சர் வராது. அப்போ ஆன்சர் ஆக்சுவலாக என்னன்னா நெய்தர் அப்படின்ற கண்டிஷனில் தான் ஆன்சர் வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? போத் டுகெதர் கம்பைன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டுருவோம். இதுக்கு தான் இந்த பாயிண்ட்டை எப்பவுமே மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். அங்கே கண்டிப்பாக பாசிட்டிவ் இன்டீஜரா நெகட்டிவ் இன்டீஜரான்னு மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நீங்களா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. ஓகே. ஸோ இதுதான் நம்ம இந்த நம்பர் சிஸ்டமில் பேசிக்காக இது எல்லாமே நம்மளுக்கே சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன? ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னா அந்த நம்பர் வந்து நீங்கள் 1 மல்டிபிள் அல்லது அந்த நம்பரோட மல்டிபிள், அதாவது த ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ப்ரைம் நம்பர் இஸ் 1 and the number itself. அதாவது
ஓகே, சீரியஸ் நமக்கு தெரியும். ஸோ 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ வந்து இன்னொரு ரெப்ரசன்டேஷன் வந்து நான் ஃபர்ஸ்டே சொல்கிறேன். 6n + or -1 இட் இஸ் a representation for prime number. நம்மளுக்கு இதெல்லாம் எடுத்து வந்து கேட்காதீங்க. இதை விட்டுருங்க. இது 2 எக்ஸப்ஷன் கேஸ். மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து செட் ஆகும். இன்னொரு எக்ஸப்ஷன், நான் இந்த பாயிண்ட் வந்து எல்லா இடத்துக்கும் வேலிட்னு சொல்லவே மாட்டேன். ஒரு விஷயத்தை எல்லாருமே புரிஞ்சுக்குங்க. The only prime number which has a factor 5 is 5. 5 அப்படின்ற ஒரே ஒரு பிரைம் நம்பர் மட்டும்தான் அதனுடைய ஃபேக்டர் 5ன்ற நம்பரை வச்சிருக்கோம். வேற எந்த ஒரு பிரைம் நம்பருக்கும் ஃபேக்டர் 5 வந்து இருக்கவே இருக்காது எக்ஸப்ட் 5. கரெக்டா? ஸோ இப்போ நீங்கள் 15 எடுத்தீங்கன்னா அது பிரைம் நம்பரான்னு கேட்டால் கிடையாது. 25 பிரைம் நம்பர் கிடையாது. 35 பிரைம் நம்பர் கிடையாது. எந்த ஒரு 5 மல்டிபிளும் நமக்கு என்ன கிடையாது, பிரைம் நம்பர்ஸ் கிடையாது எக்ஸப்ட் 5. ஸோ இப்போ ஒரு க்ளூ வந்து நோட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஏ பிரைம் நம்பர் விச் ஹாஸ் ஏ ஃபேக்டர் 5 அப்படின்னா யோசிக்கவே கூடாது. அப்போ எக்ஸ்ன்ற வேல்யூ 5 தான். ஓகே. ஸோ ஒரே ஒரு 5 டிஜிட் 5 மல்டிபிள் நம்பர் தட் ஹாஸ் ஏ பிரைம் நம்பர் இஸ் பிரைம் நம்பர் இஸ் 5. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இதுதான் எக்ஸப்ஷன் சொன்னேன். என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்னோட வேல்யூ 1, 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போகலாம். 1 சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், 6 + 1 7. இது நம்ம பசங்க அக்செப்ட் பண்ணிப்பானுங்க. 6 - 1 வந்து 5. இது ஓகே. இப்போ 2 அப்ளை பண்ணுறப்போ 12 + 1 13. இதுவும் பிரைம் நம்பர். 2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 12 + 1 12 - 1 11. இதுவும் ஓகே. 4 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ தான் நம்மளுக்கு இருக்கும் 25 வரும். இப்போ இது தப்பு. கரெக்டா? நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் 16 சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். 96 - 1 என்ன, 95. இது பிரைம் நம்பரா? கிடையாது. நான் என்ன தெளிவாக சொல்லிட்டேன், எக்ஸப்ட் 5 வேற எந்த ஒரு 5 மல்டிபிள் வர பிரைம் நம்பரும் உங்களுக்கு என்ன கிடையாது, பிரைம் நம்பர் கிடையாது. அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ 97 பிரைம் நம்பரா டக்குன்னு எப்படி செக் பண்ணலாம்? 6 16s are 96 + 1 97. ஸோ 97 இஸ் a prime number. ஓகே. 6 13s are 78. 78 + 1 79. 79 is a prime number. 6 13s are 78. 78 - 1 77. 77 prime number இல்லை. ஸோ இது நமக்கு எக்ஸப்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ 77 வந்து 7 மல்டிபிள் எழுதலாம், 11 மல்டிபிள் எழுதலாம் தானே. இப்போ இந்த நம்பரை பார்த்தோன்னே இதுக்கு பிரைம் நம்பர் இல்லைன்னு தெரியுதுல, அப்போ இது பிரைம் நம்பர். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள் ஆகாது. இது எக்ஸப்ஷன். ஸோ 5 மல்டிபிள்ஸில் வரது வந்து கண்டிப்பாக பிரைம் நம்பராக இருக்க முடியாது எக்ஸப்ட் 5. ஓகே. ஓகே. ஸோ இது வந்து பிரைம் நம்பர். இன்னொன்று, இப்போ இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபேக்டர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 2க்கும் 3க்கும் 5க்கும் 7க்கும் பார்த்தீங்கன்னா இதை எப்படி எழுதலாம், 2 × 1, இது 3 × 1 எழுதலாம், இதை 5 × 1 எழுதலாம், இது 7 × 1. ஸோ ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த நம்பரே ஃபேக்டராக இருக்கும், அல்லது இன்னொன்று வந்து 1 வந்து தான் ஃபேக்டராக இருக்கும். ஸோ த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஃபார் த பிரைம் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் 2. ஓகே. ஓகேவா? ஸோ த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஃபார் த பிரைம் நம்பர் இஸ் ஆல்வேஸ் 2. ஸோ இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் வச்சே நீங்கள் புரிஞ்சிடலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து இஃப் எ நம்பர் விச் ஹாஸ் எ பிரைம் ஃபேக்டர்ஸ் 2 இஸ் the number which has exactly 2 factors is always a prime number. ஓகே. ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து இது வந்து ஒரு டெரிவேஷன். ஓகேவா? ஒரே நிமிஷம். ஓகே. என்ன சொல்கிறேன்னு வந்து போச்சு. ஸோ அந்த நம்பருக்கு அது வந்து ஃபேக்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த நம்பருக்கு அதே ஃபேக்டராக இருக்கும். அடுத்து வந்து 1 வந்து அதனுடைய ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஸோ 2 ஃபேக்டர் மட்டும் தான் இருக்கும். அவ்வளோதான். பிரைம் நம்பர்னா 2 ஃபேக்டர். ஸோ எக்ஸப்ட் 5 வேற எந்த ஒரு 5 மல்டிபிளும் வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஓகே. ஸோ வேற என்ன தெரிஞ்சிருக்கணும், நமக்கு இதெல்லாம் நம்மளுக்கே மோஸ்ட்டாக தெரியும். ஸோ ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் ஆர் ஈவன் பிரைம் நம்பர் எல்லாமே என்னது நமக்கு 2 தான். ஓகேவா? ஓகே. ஸோ ஹையஸ்ட் சிங்கிள் டிஜிட் பிரைம் நம்பர் என்ன, 7. ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் பிரைம் நம்பர் என்ன, 11. ஹையஸ்ட் 2 டிஜிட் லார்ஜஸ்ட் ஆர் ஹையஸ்ட், ஸோ ஹையஸ்ட் 2 டிஜிட் பிரைம் நம்பர் என்ன நமக்கு 97. ஸோ இதெல்லாமே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ அந்த டைமில் உட்காந்து 96 பிரைம் நம்பரா, 97 பிரைம் நம்பரா, 98 பிரைம் நம்பரான்னு செக் பண்ண கூடாது. ஸோ இது நமக்கு சடனாக தெரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டக்குன்னு வந்து ஆன்சர் வந்து போட்டுடலாம். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மேபி ப்ரிலிம்ஸ் லெவல் இந்த கான்செப்டை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஆனால் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிருப்போம். பட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்.
ஸோ இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன நம்பர் அப்படின்றப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்னா, ஈஸியா வந்து எழுதியே கண்டுபிடிச்சிட முடியும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்ப 10 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுப்போம். இதுக்கு எத்தன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் என்ன பண்ணுவோம்? 1 10s are 1, 2 5s are 10, 5 2s are 10, 10 1s are 10. எத்தன ஃபேக்டர்ப்பா அப்படின்னு கேட்டா 4ன்னு சொல்லிட்டு போயிரலாம். 720க்கு எத்தன ஃபேக்டர் அப்படின்னு கேட்டா போட முடியுமா? 170s are 720, 2s are வரும், 3s are வரும், 4s are, 5s are போயிட்டே இருக்கும். இதுக்கு எத்தன ஃபேக்டர்ன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்கலாம். டைம் ஆகும். ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணாலுமே, அவன் எக்ஸாம்பிளுக்கு வந்து கொஸ்டின் வந்து வச்சிருக்கான்னு வச்சுக்கோ. கொஸ்டின் வந்து நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்னன்னு கேட்டிருக்கான். இப்ப மேல ஆன்ஸர் வந்து 45 வருது. கீழ வந்து 46 வருது. ஆனா நீங்க இங்க தப்பா கால்குலேட் பண்ணியிருக்கீங்க. ஆனா ஆக்சுவலா இங்க என்ன வரும்னா, ஆன்ஸர் 48 வரும் அப்படின்னா, அப்ப நீங்க போட்ட ஆன்ஸரே தப்பாகுது. புரியுதா? ஈவன் நீங்க இவ்வளோ நேரம் கால்குலேட் பண்ணியுமே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் தப்பா தான் முடியும். ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு சிம்பிள் லைன்ல சொன்னோம்னா, ரெப்ரசன்ட் இட் இன் எ பவர்ஸ் ஆஃப் எ பிரைம் நம்பர். அதாவது அங்க குடுத்திருக்க நம்பர பிரைம் நம்பர் பவர்ல எப்படி எழுத முடியும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, அத வச்சு ஈஸியா என்ன பண்ணிடலாம்? நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே. நான் எக்ஸாம்பிள் வச்சு 10 வச்சே ஸ்டார்ட் பண்றேன். ஸோ 10 எப்படி எழுதலாம்? 2 இன்டூ 5 சார்ன்னு எழுதலாம். ஏன்னா எனக்கு 2வும் பிரைம் நம்பர், 5யும் பிரைம் நம்பர். தெளிவா நான் சொல்லியிருக்கேன். பவர்ஸ் ஆஃப் பிரைம் நம்பர் மட்டும் தான். வேற எந்த ஒரு மல்டிபிளும் நீங்க எழுதக்கூடாது. கண்டிப்பா எல்லா நம்பரையுமே பிரைம் நம்பர் பவர்ஸ்ல எழுத முடியும். ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 17ஓட பிரைம் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 17 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? 17 மந்த்ஸால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். 17 பவர் 1 கரெக்டா? ஓகே. இப்போ இதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வருவோம். 10 வந்து 2 இன்டூ 5 எழுதணுமா? இப்போ இங்க என்ன இருக்கு? எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தமா? இப்படி 2 இங்க நடுவுல மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிரைம் நம்பர் பவர் எழுதிருக்கீங்க. 2ன்றது ஒரு பிரைம் நம்பர். ஸோ அங்க எத்தனை பவர் வருதோ, இங்க எத்தனை பவர் வருதோ 1 தான் வருது. ஸோ 1 + 1 என்ன பவர் இருந்தாலுமே நீங்க அது கூட 1 ஆட் பண்ணிக்கணும். சரியா? ரைட்டு. இன்டூ இங்க என்ன பவர் இருந்தாலும் என்ன பண்ணணும்னா, அதோட 1 ஆட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இங்க மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கனால மல்டிப்ளிகேஷன். அப்ப 2 × 2 என்ன? 4. இந்த ஆன்சர் வந்துச்சா? அதாவது குடுத்திருக்க நம்பர பிரைம் நம்பர் பவர்ஸ் அப்படில ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகே. நம்ம இன்னும் நெக்ஸ்ட் நம்பர் போவோம். 27. ஸோ 27 எப்படி எழுதலாம்? 3 கியூப்னு எழுதலாமா? எழுதலாமா? ஸோ 3 கியூப்னு எழுதுனா அது பிரைம் நம்பர் பவர்ஸ். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? இங்க வேற பக்கத்துல எதுவும் நம்பர் இல்ல. ஸோ 3 + 1 என்ன? 4. அப்ப 27க்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு கேட்டா 4 தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. 1s are 3s are 9s are 27s are. இதை தாண்டி வேற எதுவும் ஃபேக்டர்ஸ் கிடையாது. 27க்கு ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஸோ ஓகே. 17க்கு எத்தனை ஃபேக்டர்ஸ்? ஒன்னு 1, இன்னொன்னு 17. வேற எதுவும் ஃபேக்டர்ஸ் இருக்கா? இல்ல. அதுக்காக நான் என்ன சொன்னேன்? 17 பவர் 1ன்னு எழுதலாம்னு சொன்னேனா? 17 வந்து ஒரு பிரைம் நம்பர். அப்போ 1 + 1 என்ன? 2 ரூட்ஸ். சாரி 2 ஃபேக்டர்ஸ். கரெக்ட்டா? ஸோ இப்போ அதே கான்செப்ட்ல 720க்கு போவோம். ஓகே. 720 எடுத்த உடனே எக்ஸாக்ட்டான பவர்ஸ்ல எழுத முடியாது. பட் நம்ம ட்ரை பண்ணுவோம். எப்படி ட்ரை பண்ணணும்னா 720 9 × 18 எழுதலாமா? எழுதலாம். 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஏன்னா பிரைம் நம்பர் பவர் தான் நான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். 9 வந்து எனக்கு பிரைம் நம்பர் கிடையாது. தப்பு. இந்த தப்ப பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்சுச்சு. ஸோ இது என்ன எழுதலாம்? 5 × 2 × 8ன்னு எழுதலாமா? புரியுதா? எப்படி வேணாலும் உங்களோட கன்வீனியன்ட் எழுதிங்க. சில பேர் டைரக்ட்டாவே யோசிப்போம். சில பேர் வந்து வித்தியாசமா யோசிப்போம். ஓகேவா? ஸோ இப்படி தான் எழுதி ஆகணும். இப்போ இதை நான் 2 கியூப்னு எழுதலாமா? ஓகே. ஸோ இப்போ என்ன எழுதலாம்? 3 ஸ்கொயர் இன்டூ 5 பவர் 1 இன்டூ 2 பவர் 4. கரெக்டா? 2 பவர் 4 வந்து 16. 16 5 80. 80 இன்டூ 9 720. சரியா? ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? 3 5 2 அப்படின்னு சொல்ற நம்பர்ஸை பிரைம் நம்பர் பவர்ல நான் எழுதியிருக்கேன். கரெக்ட் தானே? இதை தவிர வேற எப்படியுமே உங்களால எழுத முடியாது. ஓகேவா? ஸோ இப்படி தான் எழுதி ஆகணும். இப்போ நீங்க பிரைம் நம்பர்ஸ்ல எழுதுனீங்கன்னா இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்? சேம் லாஜிக். 2 + 1 என்ன? 3. புரியுதா? நான் இங்க சொல்லியிருப்பேன். பவர் என்ன வந்தாலும் +1 ஆட் பண்ணீங்க. இன்டூ அங்க இருக்கா? இன்டூ 1ஓட 1 ஆட் பண்ணா என்ன? 2. இன்டூ 4 + 1 என்ன? 5. ஸோ 5 2s are 10, 10 3s are 30. அப்போ 30 ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வச்சு உங்களுக்கு நோட் கொடுத்தாங்கன்னா நீங்க யோசிக்காம என்ன பண்ணலாம்? கண்டிப்பா எடுத்து போட்டு பழகலாம். ஓகே. அவன் என்ன கொடுத்துருப்பானா? இப்போ 1080க்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் வருதோ அதுதான் எக்ஸ்னோட வேல்யூ அப்படின்னு சொல்றான்னா நீங்க என்ன பண்ண தேவையில்ல? யோசிக்க தேவையில்ல. ஸோ 9 × 120ன்னு எழுதலாமா? எழுதலாம். ஸோ 9 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? இதை வந்து 40 × 3ன்னு எழுதலாமா? ஓகே. இங்க எழுதுவோம். 3 ஸ்கொயர் இன்டூ 5 இன்டூ 2 கியூப் வந்து 8ஆ? 5 × 8 40. ஓகே. 3 பவர் 1ஆ? இப்போ என்ன எழுதலாம்? 3 பவர் 3 இன்டூ 5 பவர் 1 இன்டூ 2 பவர் 3. சரியா? 3 + 1 என்ன? 4. 1 + 1 என்ன? 2. 3 + 1 என்ன? 4. ஸோ 4 4 16. 16 2 32. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஃபார் 1080 இஸ்
32. ஸோ இந்த மாதிரி என்ன நம்பர்ஸ் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ப்ரைம் நம்பரில் ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு அதை என்னன்னு சொல்லிக்கலாம், அதனுடைய ஒன்றை ஆட் பண்ணி இந்த லாஜிக்கில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்னன்றது ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ என்ன கொஷின் கொடுத்தாலும் என்ன பண்ணிக்கலாம், யோசிக்காமல் போடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 360 இருக்குன்னு வச்சுப்போம். 40 × 9 சார். ஸோ 40 எப்படி எழுதலாம், 5^1 × 2^3 × 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? 1 + 1 என்ன 2, 3 + 1 என்ன 4, 2 + 1 என்ன 3, 4 3s are 12, 12 2s are 24. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இஸ் 24. சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிட்டே போய்க்கலாம். ஸோ இதை வந்து பிரச்சனையே கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இதுக்கப்புறம் கேட்டால் யோசிக்காமல் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணணும். ஸோ அது ஒரு க்ளூவாக நினச்சி அது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ண வேணாம். ஓகே. ஸோ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னுடைய ரெப்ரசன்டேஷன். ஓகே. ஸோ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னுடைய ரெப்ரசன்டேஷன் என்னன்னா, இஃப் தேர் இஸ் ஒரு பாயிண்ட் புரிஞ்சுங்க, கன்சிக்யூட்டிவ் அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர், அது ஆட் நம்பர்னாலும் சரி ஈவன் நம்பர்னாலும் சரி, கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் ஆர் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர், த டிஃப்ரென்ஸ் ஷுட் பி ஆல்வேஸ் 2. எப்பவுமே 2 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ எடுத்து பாருங்க, 2 4 6னா ப்ரைம், இது வந்து ஈவன் நம்பர்ஸா, டிஃப்ரென்ஸ் என்ன 2. ஆட் நம்பர் எழுதுங்க, 1 3 5 7, டிஃப்ரென்ஸ் என்ன 2. அப்போ என்ன புரியுது இதிலிருந்து, எந்த ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் நம்மளா ஒரு அசம்ஷன் வேரியபிள் கொடுத்து எடுத்தாலும் டிஃப்ரென்ஸ் ஷுட் பி ஆல்வேஸ் 2. ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தேர் இஸ் அ கன்சிக்யூட்டிவ் 5 ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு கொஷனில். அப்போ என்ன எழுதலாம், கண்ணை மூடிட்டு 5 நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ a + 2 a + 4 a + 6 a + 8, கரெக்டாக இப்படி தான் எடுக்கணுமா அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் அசம்ஷன் வச்சுக்கலாம், தப்பே கிடையாது, உங்களுக்கு இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். ஆனால் டிஃப்ரென்ஸ் பார்த்தா 2 இருக்கணும். அது மட்டும்தான் பேசிக்கான லாஜிக்கை தவிர்த்து மற்றபடி வேறு எந்த லாஜிக்கும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல a + 10ன்னு வைக்கிறேன்னா தப்பு இல்லை. a + 12 a + 14 a + 16 a + 18 நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு அசம்ஷன் வச்சுக்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இப்படி வச்சா சம்டைம்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி a + 2 a + 4 a + 6 a + 8 இந்த கான்செப்டில் நம்ம கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வைக்கிறோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை முடிச்சிடுறேன். இப்போது நல்லா கவனிங்க, நான் கன்ஃபியூஸ் பண்ணல, தெளிவாக சொல்கிறேன். இது வந்து கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்னோட சீரியஸ். சரி, இங்கே எத்தனை நம்பர் இருக்குது, 5 நம்பர் இருக்குது. சரியா? கீழே ஒரு எக்ஸாம்பிள் போடுவோம். 5 7 9 11 13. சரியா? ஏனோட வேல்யூ 5னா 7 9, இது கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸா? ஓகே. அது ஒரு கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் சீரியஸாகவும் இருந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸும் ஆட் நம்பரில் இருக்குது. இங்கே எத்தனை ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது, 5 டேர்ம் இருக்கா? இது 5 தானே சொல்லியிருக்காங்க. அப்போது த சென்டர் நம்பர் ஷுட் ஆல்வேஸ் பி அன் ஆட் நம்பர். என்னடா வளர்ற அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனுடைய ஆவரேஜ், அதாவது ஆவரேஜ், இந்த 5 நம்பர்னோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டால் இதுதான். சிம்பிளாக அப்படியே சென்டர் நம்பரை கை காமிச்சிட்டு போனீங்கன்னா இது ஆவரேஜ். நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். 12 ஒரு 9 21, 21 12 32, 32 ஒரு 13 45. ஸோ 45 டிவைடட் பை 5ன்னு போட்டிங்கன்னா 9 தான் ஆவரேஜாக கிடைக்கும். த நம்பர்ஸ் விச் இஸ் இன் சென்டர் இஸ் ஆல்வேஸ் பி அன் ஆவரேஜ். எப்போ அது ஒரு ஆட் நம்பர் சீரியஸாக இருந்து அதில் ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது அப்படியே எக்ஸாக்டான நம்பர் வந்து ஆவரேஜாக வரும். இன்கேஸ் இங்கே இது இல்லை, இது வந்து ஒரு கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் சீரியஸ், பட் கன்சிக்யூட்டிவாக 4 ஆட் நம்பர் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இதனோட ஆவரேஜ் என்னவா இருக்குன்னு கேட்டால் ஒரு ஈவன் நம்பராக இருக்கும். எப்படி? இப்போ இது 2 சைடு, இந்த சைடு இந்த 2 சைடு நம்பர் விட்டுருமா, இந்த 2 சைடு நம்பர் விட்டுரும், சென்டரா ஒரு நம்பர் வருதுல்ல, இதுதான் ஆக்சுவல் ஆவரேஜ். கரெக்டாக? அப்போ சென்டரா வர நம்பர் என்னவா தான் இருக்கும், எப்பவுமே ஒரு ஈவன் நம்பராக தான் இருக்கும். கூட்டி பாருங்க, 12 ஒரு 9 21, 21 ஒரு 12 32. ஸோ 32 டிவைடட் பை 4. ஏன் 4? ஏன்னா இங்கே 4 நம்பர் தான் இருக்குது. ஸோ 8. ஸோ அப்போ 8ன்றது எங்கே வருது பார்த்தீங்களா, 7க்கும் 9க்கும் நடுவில் உள்ள ஒரு நம்பர் தான் வந்து என்ன இருக்கும், ஒரு ஆவரேஜாக இருக்கும். இதுலேருந்து என்னடா சொல்ல வர, இஃப் த கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், ஓகே, ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அதில் இருக்குது அப்படின்னா த ஆவரேஜ் வுட் பி ஆட், அதாவது சென்டர் வேல்யூ. கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்லேயே ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா த ஆவரேஜ் வுட் பி ஈவன். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். புரியுதா? ஸோ 7க்கும் 9க்கும் நடுவில் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னாலும் இதுதான் ஆவரேஜ். ஓகே, புரிஞ்சா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம். ஸோ இன்னொரு டைம் தெளிவாக பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே. ஸோ இதே வந்து கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்னால் இது எதுவும் எக்ஸம்ஷனா, அதுக்கு எந்த விதிவிலக்கும் கிடையாது.
ஆனால் ஒரு பாயிண்ட் புரிச்சுங்க. ஒரே கொஷினில் ஒரு கொஷின் இருக்குது, அதிலே கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பரும் சொல்கிறாங்க, கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பரும் சொல்கிறாங்கன்னா நீங்கள் எடுக்கிற வேரியபிள் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும். ஸோ இதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தேர் இஸ் எ கன்சிக்யூட்டிவ் 5 ஈவன் நம்பர்ஸ், தேர் இஸ் எ கன்சிக்யூட்டிவ் 4 ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். என்ன நம்பர்ஸ்னு தெரியாது. இப்போ இன்கேஸ் நீங்கள் இங்கே A+2 A+4 A+6 A+8ன்னு எடுத்துட்டா இந்த இடத்துல என்ன தான் எடுக்கணும்? B+2 B+4 B+6 தான் எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இதுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் தெரியாது. நீங்களாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கக்கூடாது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் அவன் ரிலேட் பண்ணுவான். இதனுடைய லார்ஜஸ்ட் நம்பரும் இதனுடைய ஸ்மாலஸ்ட் நம்பரும் இப்படி இருக்குது, கூட்டினா எவ்வளோ வரும், கழிச்சா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். இதில் என்ன லாஜிக்னு பார்த்தா, இப்போ நம்ம ஒரு இந்த ஈவன் நம்பர் கான்செப்ட்டுக்கு வருவோம். அங்கே ஆட் நம்பருக்கு சொன்னால அதே கான்செப்ட் தான். இதெல்லாம் ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளா புரிஞ்சுக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு ஈவன் நம்பர் சீரியஸ் இருக்குது, கன்சிக்யூட்டிவ் சீரியஸ் இருக்குது, 5 நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுப்போம். 5 நம்பர் இருக்குது, அதனுடைய ஆவரேஜ் வந்து எனக்கு 36 அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுவோம்? 36 34 32 38 40 இதான் நம்பர். ஏன் அப்படின்னா இங்கே கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் இருந்தாலும் சரி, ஆட் நம்பர் இருந்தாலும் சரி, அங்கே ஆட் நம்பராக இருந்து ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சுனாலும் சென்டரில் இருக்க வேல்யூ தான். கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பராக இருந்து ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தால், டேர்ம்ஸ் மீன்ஸ் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் இதனுடைய ஆவரேஜ் சென்டரில் இருக்க நம்பராக தான் இருக்கும். அது ஒரு ஈவன் நம்பராக தான் இருக்கும். சரியா? கூட்டி பாருங்க. 66 72 102 140 180. ஸோ 180 டிவைடட் பை 5ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 36ன்னு வரும். இப்போலாம் போட தேவையில்ல. ஒரு கன்சிக்யூட்டிவ் ஒரு நம்பர் இருக்குன்னா கண்டிப்பாக சென்டரில் இருக்க நம்பர் தான் ஈவன் நம்பர், சாரி ஆவரேஜாக இருக்கும். அதுவே 32 34 36 38 இது நாலுத்துக்கு ஆவரேஜ் என்னன்னு கேட்டால் இதுக்கு சென்டரில் இருக்க நம்பர் தான் ஆவரேஜாக இருக்கும். ஸோ 35 தான் என்னோட ஆவரேஜ். நீங்கள் கூட்டி பாருங்கள், என்னோட வேல்யூ 140 வரும். 36 38 74 74 34 108 108 ஒரு 32 140. ஓகே, இதில் என்ன சொல்ல வரேன்? If there is a consecutive even number and it has a even number of terms, then the average should be odd number. அதுக்கு உல்டா, if there is a consecutive odd numbers and there is a even number of terms, then the average should be even. Example 31 33 35 37. இதனோட ஆவரேஜ் என்ன நமக்கு? 34. கரெக்டா? ஸோ இதெல்லாம் டக்குன்னு ஒரு மாதிரி இதெல்லாம் எங்கடா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து கேதர் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க ஆரம்பிப்போம். அவ்வளோதான். ஸோ ஆவரேஜ்ன்ற கான்செப்டில் யூஸ் பண்ணுறதுனால சரி, ஒரு நம்பர் சிஸ்டமில் ஒரு கொஸ்டின் கொடுத்தாலும் சரி, டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க கற்றுப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு கம்பேரிசன் வந்து பார்ப்போம். என்ன கம்பேரிசன்னா, ப்ரைம் வர்சஸ் கோ ப்ரைம் வர்சஸ் காம்போசிட் வர்சஸ் பர்ஃபெக்ட் நம்பர்ஸ். ஸோ இது 4 வார்த்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தெளிவாக கவனிங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தெரிஞ்சவங்க ஓகே, பட் தெரில, இப்போ தான் நான் புதுசாக வரேன், நான் இந்த வருஷம் மெயின்ஸ் எக்ஸாம்லாம் எழுத போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட்லாம் முக்கியமான விஷயம். நீங்கள் தேடி படித்தா ஒரு டாப்பிக்கும் தனித்தனியாக தேடி படிக்கணும். நான் மொத்தமாக ஒரு இடத்துல சொல்கிறேன். ஸோ மொத்தமாக கம்பைல் பண்ணி ஒரு டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே. ஸோ ப்ரைம் நம்பர்னா என்ன? ஓகே, ப்ரைம் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு. இட் ஹாஸ் எ ஃபேக்டர்ஸ் தட் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 2. 2 ஃபேக்டர் தான் இருக்கும். ஒன்று வந்து 1, ரெண்டாவது ப்ரைம் நம்பர் வந்து த நம்பர் இட் செல்ஃப், சாரி ஃபேக்டர் வந்து நம்பர் இட் செல்ஃப். இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னது? அது ஒரு ப்ரைம் நம்பர். கரெக்டாக? அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2 3 5 7 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகே, கோ ப்ரைமுக்கும் ப்ரைமுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீங்களாக சம்மந்தப்படுத்திக்க கூடாது. சரியா? கோ ப்ரைம் அப்படின்னா 2 நம்பர் இருக்கும், 2 ஜோடியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கோன்னு சொல்லுவோம். அதாவது ப்ரைமுக்கும் கோ ப்ரைமுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. இது வேற, இது வேற. கோ ப்ரைம் அப்படின்றது என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 1 2ன்னு எழுதுறேன், இது ரெண்டுமே ஒரு கோ ப்ரைம் நம்பர். 2,3ன்னு எழுதுறேன், இது வந்து ஒரு கோ ப்ரைம் நம்பர். 5,6ன்னு எழுதுறேன், இது வந்து ஒரு கோ ப்ரைம். இப்போ 6 ப்ரைம்னா கிடையாது. ஆனால் இது எப்படி நான் கோ ப்ரைம்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராக்கெட்டில் 2 நம்பர் எழுதுறீங்களே, அந்த 2 நம்பர்னுடைய காமன் ஃபேக்டர், அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஷுட் ஆல்வேஸ் பி 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதாவது HCF வந்து 1ஆ இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம்? நம்ம கோ ப்ரைம்னு சொல்லலாம். அப்போ எப்படா 2 3 5 6 3 4 எல்லாம் கோ ப்ரைம்னு சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. 1 2 3 4 5 6 எந்த நம்பர் நீங்கள் எடுத்தாலும் ரேண்டமாக ஒரு பக்கத்தில் இருக்க 2 நம்பர் எடுத்தீங்கன்னா அதுக்கு HCF ஆல்வேஸ் 1. புரிஞ்சா? The HCF should be
ஆல்வேஸ் 1. ஏன்னா இதுக்கும் எந்த ஒரு காமன் ஃபேக்டரும் இருக்காது. எந்த ஒரு இடத்துலயுமே இருக்காது. இப்போ 16க்கும் 17க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இந்த 16 ஒன்ஸ் ஆர்னு எழுத முடியும். இந்த 17 ஒன்ஸ் ஆர் எழுத முடியும். வேற எதுவும் இதுக்கு காமனா ஃபேக்டர் இருக்கா? அப்ப காமன் ஃபேக்டர் என்ன? 1. ஸோ HCF LCM தனியா சொல்றேன். ஸோ HCF should be always 1. ஸோ HCF should be always 1 for co-prime numbers. And இன்னொரு பாயிண்ட், always the consecutive numbers are co-prime numbers. எக்ஸாம்பிள் 17 18 co-prime தான், 100 101 co-prime தான். ஸோ அடுத்தடுத்து வர நம்பரை நம்ம என்னன்னு சொல்லலாம்? co-prime நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். எந்த ரீசனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வர நம்பர் மட்டும்தான் co-primeான்னு கேட்டுறாதீங்க. 5, 18 co-prime தான். கான்செப்ட் படி பார்த்தா HCF 1ஆ இருக்கணும். நான் எந்த பாயிண்ட் ரிலேட் பண்ணனா, ஆல்வேஸ் த கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் should have காமன் ஃபேக்டர் ஆஃப் 1. ஸோ அதனால என்ன பண்றோம்னா, நம்ம வந்து கன்சிக்யூட்டிவ் ஃபேக்டர்ஸ் வந்து 1ஆ இருக்கிறதுனால அது co-primeன்னு சொல்லிக்கிறோம். அப்போ நீங்கள் உங்களுக்கு HCF இது ரெண்டுத்துக்கு தெரியுது. இது என்னன்னு எழுதலாம்? 5 × 1 எழுதலாம். இதை 3 × 6 × 1ன்னு எழுதலாம். இல்லை 9 × 2 × 1 எழுதலாம். எப்படி பார்த்தாலும் காமன் ஃபேக்டர் என்ன தான்? 1 தான். ஸோ ஒரு ரெண்டு நம்பருக்கு HCF காமனாக 1 இருக்கு. நான் HCF LCM சொல்கிறேன். ஸோ HCF 1ஆ இருக்குது அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம்? நம்ம co-prime நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ co-prime நம்பர்ஸ்னால் 2 இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ ரேண்டமாக நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் எடுங்க. இப்போ 9, 17 இது co-primeமா? யா prime. 2, 3 இது co-primeமா? யா prime தான், co-prime தான். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து co-primes வந்து எழுதிட்டே போகலாம். ஓகே. ஸோ co-primeனா இதுதான். இதில் வந்து எந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஓகே. காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு என்னன்னா, இட் ஷுட் ஹாவ் மினிமம் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். அதாவது 2 ஃபேக்டர் எக்ஸாக்டா இருந்துச்சுன்னா அது பிரைம். 2க்கு மேற்பட்ட ஃபேக்டர் ஒரு நம்பருக்கு இருக்குன்னா அது காம்போசிட் நம்பர். த மினிமம் காம்போசிட் நம்பர், அதாவது ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்னன்னா 1, 2, 4. இதில் எத்தனை ஃபேக்டர் இருக்குது? 3 ஃபேக்டர் இருக்குது. ஆனால் 1, 2, 3 இந்த 3 நம்பருக்கு நம்ம என்ன கிடையாது, ஃபேக்டர்ஸ் வந்து 2 ஃபேக்டர் தான். அதனால தான் என்ன பண்ணுறோம், ஒன்று வந்து எக்ஸப்ஷன் கேஸ், இது தலைவர் விட்டுருங்க. தலைவர் வந்து யாருன்னா, ஓகே, இன்னொரு க்ளூ யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான க்ளூ. என்ன க்ளூ அப்படின்னா, த நம்பர் விச் இஸ் நெய்தர் எ காம்போசிட் நார் எ பிரைம் இஸ் 1. இப்படி ஒரு க்ளூ யூஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணணும், கண்ணை மூடிட்டு 1 என்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஏன்னா 1 என்ற நம்பருக்கு பிரைமே கிடையாது, 1 பிரைம் கிடையாது. இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே. 1ன்றது காம்போசிட் நம்பராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு 2க்கு மேலே ஃபேக்டர் இருக்கணும். 1க்கு எத்தனை ஃபேக்டர் இருக்குது? 1 தான் ஃபேக்டர் இருக்குது. அப்போ அது காம்போசிட் கேட்டகரிலையும் வராது, பிரைம் கேட்டகரிலையும் வராது. அதை ஒரு க்ளூவாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, த நம்பர் விச் இஸ் நெய்தர் ஏ காம்போசிட் நம்பர் நார் ஏ பிரைம் நம்பர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுறது மைண்டில் 1ஆக தான் இருக்கணும். ஓகே. ஸோ 1 வந்து எக்ஸம்ஷன். அப்போ 2, 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைம் நம்பர்னு தெரிஞ்சிடும். அப்போ ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டால் 4, அடுத்து 6, அடுத்து 8 அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ 9ம் வந்து காம்போசிட் நம்பர் தான். எதெல்லாம் பிரைம் நம்பர் இல்லையோ அதெல்லாம் காம்போசிட் நம்பர். 1 தவிர்த்துட்டிங்கன்னா மற்ற எல்லாமே காம்போசிட் நம்பர் தான். ஓகே. ஸோ அதர் தென் பிரைம் அப்படின்னு சொன்னால் அது காம்போசிட் தான். ஆனால் 1 எக்ஸப்ஷன். சரியா? ஓகே. ஸோ இது வந்து காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ அதுக்கு ஸ்மாலஸ்ட்ன்ற வார்த்தைக்கு அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா யூஸ் பண்ணுறது வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர்னா 4 தான். ஸோ ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர்னா 1, ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர்னா 0, ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர்னா 4, ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர்னா 2. ஸோ எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. பர்ஃபெக்ட் நம்பர் இதெல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் ஏதோ ஒரு இடத்தையாச்சு. ஆனால் இதை வந்து பார்த்துருக்கவே மாட்டோம் மோஸ்ட்டாக. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எக்ஸப்ட் தட் நம்பர். இதுக்கு மீனிங் நான் எழுதுறதுக்கு நான் கொஞ்சம் இங்கிலீஷ் அப்படி தான் எழுதுவேன். இஸ் ஈக்குவல் டு தட் நம்பர். அதாவது ஒரு நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஃபேக்டர்ஸ் எழுதுவோம். இப்போ எக்ஸாம்பிள் 4ன்னு எடுத்தால் 1, 2, 4ன்னு எழுதுமா. ஆனால் அந்த நம்பரை வந்து விட்டுணும். அந்த நம்பரே ஒரு ஃபேக்டராகவும் இருக்கும். புரியுதா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ 4ன்னு இருக்குன்னா என்னோட ஃபேக்டர்ஸ் என்ன, 1, 2, 4. ஆனால் அந்த நம்பர் எடுத்துக்கக்கூடாது. ரிமைனிங் இருக்க ஃபேக்டர்ஸை நீங்கள் கூட்டினா அப்படின்னா இந்த நம்பருக்கு ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா அது பர்ஃபெக்ட் நம்பர். எக்ஸாம்பிள், த ஸ்மாலஸ்ட் பர்ஃபெக்ட் நம்பர் இஸ் 6. எப்படி? 6னோட ஃபேக்டர்ஸ் என்னப்பா? 1, 2, 3. 6 வருமா? வராது. இதை விட்டுறணும். இப்போ இந்த 3 ஃபேக்டரையும் கூட்டி பாருங்க, ஆன்சர் 6ன்னு வரும். இது இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படிங்க. சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் எக்ஸப்ட் தட் நம்பர். அந்த நம்பரே ஒரு ஃபேக்டர் தான். அதை விட்டுட்டீங்க அப்படின்னா
விட்டிங் அப்படின்னா என்னவா இருக்கும்? அதை ரிமைனிங் இருக்க ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணால் அது வந்து பர்ஃபெக்ட் நம்பராக இருக்கும். ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ 6 வந்து ஒரு பர்ஃபெக்ட் நம்பரு. ஸோ அடுத்த பர்ஃபெக்ட் நம்பர் என்னென்னா 28. ஸோ 28ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1, 2, 4, 7, 14. 28 வருமானா வராது. 21, 25, இது ஒரு 3. ஸோ 28. ஸோ அதனுடைய ஃபேக்டர் அந்த நம்பர் இல்லாமல் மித்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால், ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அந்த நம்பர் வரும். அது என்ன சொல்லுவோம்னா பர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஸோ இது 4த்துக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரைம் வெர்சஸ் கோ ப்ரைம் வெர்சஸ் காம்போசிட் வெர்சஸ் பர்ஃபெக்ட் நம்பர். ஸோ அடுத்து என்னென்னா டிவிசிபிலிட்டி ரூல். ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் வந்து நம்பர் வந்து டிவைட் ஆகுமா இல்லையான்றது வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன நம்பர்னு டிவைட் பண்ண முடியாது, பட் எந்த நம்பரால் டிவைட் ஆகுன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1க்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 1க்கு வந்து எல்லாருக்குமே வந்து டிவிசிபிலிட்டி ரூல் தெரியும். ஏன்னா எல்லா நம்பருமே 1ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2 அப்படின்னு நம்பர் வந்து டிவைட் ஆகணும் அப்படின்னா, ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இருக்குன்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் ஹேண்ட்லேருந்து பார்க்குறப்போ லாஸ்ட் என்ன இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 120 இருக்குன்னா இந்த 0ன்றது யூனிட் டிஜிட், இந்த 2ன்றது டென்ஸ் டிஜிட்டு, இந்த 1ன்றது ஹண்ட்ரட்ஸ் டிஜிட். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து யூனிட், இது வந்து டென்ஸு, இது வந்து ஹண்ட்ரட்ஸ். அப்படியே போச்சுன்னா இது தௌசண்ட்ஸ் டிஜிட், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பர்னோட யூனிட் டிஜிட் எய்தர் 0 அல்லது ஒரு ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிவைட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 42, 44, 46, 48, 50 யூனிட் டிஜிட் 0 இருக்கா. 2, 4, 6, 8 இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஸோ அப்படி இருந்துச்சா என்ன ஆகும், எல்லா நம்பருமே வந்து 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஒன்று யூனிட் டிஜிட் 0 இருக்கணும், இல்லை ஈவன் நம்பர் இருக்கணும். இது எல்லாமே எல்லாருக்குமே மோஸ்ட்டாக தெரியும். 3னோட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நம்பர்னுடைய டிஜிட் சம். ஸோ இந்த வார்த்தை வந்து நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஜிட் சம்னா என்னென்னா ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 120ன்னு இருக்குன்னா டிஜிட் சம்னா 1 தனியாக, 2 தனியாக, 0 தனியாக ஆட் பண்ணணும். இதுதான் டிஜிட் சம். ஸோ ஒரு டிஜிட்டையும் தனித்தனியாக கூட்டணும் அப்படின்றத டிஜிட் சம்னு சொல்லுவோம். அது வந்து சில பேர் வந்து டிஜிட்டல் சம்மன் வச்சு தப்பாக பிடிப்போம். அதாவது இண்டிவிஜுவல் நம்பர்ஸை தனித்தனியாக எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் டிஜிட் சம். ஸோ சம் ஆஃப் த டிஜிட்ஸ் அல்ல சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து நமக்கு புரியுது. ஆனால் டிஜிட் சம்னு சொன்னால் இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தோணும். ஸோ சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 3. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 120ன்னு இருக்க வச்சுப்போம். இது 3ஆல் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணோம் அப்படின்னா இதை கூட்டினா 3ன்னு வருதா. ஸோ அந்த ஆட் பண்ணி வர நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 379 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ வந்து இது பார்த்தோன்னே தெரியுது டிவைட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 3யும் 9ம் டிவைட் இப்போ கூட்டினா 12, 19 வருதா. 19 வந்து 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போ நாட் டிவிசிபிள். இது எப்படி சொன்னோம்னா இது 3 மல்டிபிளா, இது 3 மல்டிபிள். அப்போ ரிமைனிங் இருக்க நம்பரும் 3 மல்டிபிளாக இருந்துச்சா கண்டிப்பாக டிவைட். இப்போ 369 டிவைட் ஆகுமா, ஆகும். ஏன்னா ஆட் பண்ணால் அது கண்டிப்பாக ஒரு 3 மல்டிபிளாக தான் வரும். 9 + 9 18ன்னு வரும். ஸோ 18 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ அது வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து டிவிசிபிள் பை 3. ஆனால் தனியாக பார்க்குறப்போ இப்போ 314 அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ டிவைட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஏன்னா 4யும் 1யும் கூட்டினா 5 தான் வரும். 5 + 3 8 தான் வரும். 8 3ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. ஸோ சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா மட்டும் தான் அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ இல்லைனா வந்து 3ஆல் டிவைட் ஆகாது. ஓகே. ஸோ இது வந்து 3னோட டிவிசிபிலிட்டி ரூல். ஸோ 4னோட டிவிசிபிலிட்டி ரூல் எப்படி செக் பண்ணோன்னா, இப்போ எத்தனை டிஜிட் நம்பர் கொடுத்தனாலும் சரி அந்த லாஸ்ட்டு 2 டிஜிட் இருக்குல்ல, அந்த 2 டிஜிட் நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 496ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா இப்போ இந்த நம்பர் ஃபுல்லாக டிவைட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. இப்போ 4496 இப்படி ஒரு பெரிய நம்பர் இருக்குன்னு வச்சுப்போம். டிவைட் ஆகுமா ஆகாதுன்னு தெரியாது. ஆனால் லாஸ்ட் 96ன்னு இருக்கா, இந்த 96ஐ 4ஆல் டிவைட் பண்ணி பார்த்தா டிவைட் ஆகுது. அப்போ இந்த எல்லா நம்பருமே ஃபுல்லாக டிவைட் ஆகும் 4ஆல். அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 524ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு யோசிக்கிறப்போ 24 டிவைட் ஆகுமா, ஸோ அப்போ இந்த நம்பர் டிவைட் ஆகும். 672 டிவைட் ஆகுமா, 4ஆல் டிவைட் பண்ணால் டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பர் ஃபுல்லாக டிவைட் ஆகும். ஸோ அப்போ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ், ஸோ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து நமக்கு 4ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த ஃபுல் நம்பரும் 4ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஓகே. ஸோ 5க்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ யூனிட் டிஜிட் ஷுட் பி 5 ஆர் 0. ஸோ 5ன்னு முடிகிற நம்பரும் 0ன்னு முடிகிற நம்பரும் 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது வந்து எக்ஸப்ஷன். ஸோ 0ன்னு முடிஞ்சால் மட்டும் தான் 10ஆல் டிவைட் ஆகும். 100, 10, 20, 30. ஸோ யூனிட் டிஜிட் 0ன்னு இருக்க நம்பர் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், 10ஆல் டிவைட் ஆகும். டிவைட் ஆகுதுன்னா எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது, டெசிமல் இல்லை. ஸோ எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது நம்ம டிவைட்னு சொல்லுவோம்.
அடுத்து வந்து 6னுடைய டிவிசிபிலிட்டி ரூல். ஸோ 6னுடைய டிவிசிபிலிட்டி ரூல் ஒன்றுமே இல்லை, காம்பினேஷன் ஆஃப் 2 அண்ட் 3. ஒன்று அந்த நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகிற நம்பராக இருக்கணும். அது அந்த கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணது இல்லாமல் 3னோட டிவிசிபிலிட்டி ரூலையும் அது சேர்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 6ஆல் டிவைட் ஆகும். எக்ஸாம்பிள் எப்படி செக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 36னு ஒரு நம்பர் இருந்துச்சு. பேசிக்காக சொல்லுவோம் 36 இது 2ஆல் டிவைட் ஆகுமா? ஏன்னா இட் எண்ட்ஸ் வித் ஈவன் நம்பர், ஸோ டிவைட் ஆகும். 3னோட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9. ஸோ 9 வந்து 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ இந்த நம்பர் வந்து 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ காம்பினேஷன் ஆஃப் 2 டிவிசிபிலிட்டி ரூல் அண்ட் 3rd டிவிசிபிலிட்டி ரூல் வந்து காம்பினேஷனாக வந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த நம்பர் என்ன இருக்குன்னா டோட்டலாக 6 வந்து டிவைட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 696னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, ஈவன் நம்பர், ஸோ 2ஆல் டிவைட் ஆகும். 3ஆல் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். 12 ஒரு 9 21. ஸோ 21 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பர் வந்து 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ அங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து 2னுடைய கண்டிஷனையும் 3னுடைய கண்டிஷனையும் சேர்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்து 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் தான் 7னோட டிவிசிபிலிட்டி ரூல். ஸோ 7னோட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 343ன்னு வச்சுப்போம். எல்லா நம்பருமே ஒர்க் ஆகும், நான் பேசிக்காக இது சொல்கிறேன். ஸோ 7 உடனே 49லாம் எடுத்து வராதிங்க. 49லாம் உங்களுக்கே தெரியும் 7னோட டிவிசிபிள்னு. இந்த மாதிரி ஒரு 3 டிஜிட் நம்பர் அந்த மாதிரி போகுது அப்படின்னா, அது டிவைட் ஆகுது அப்படின்னா செக் பண்ணுறதுக்கு கடைசியாக ஒரு நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பரை தனியாக எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் ஃபஸ்ட்டு இருக்க நம்பரை அப்படியே எடுத்து போடுங்க. ரிமைனிங் எவ்வளோ நம்பர் இருந்தாலும் சரி. இப்போது 1 ஆன்சர் தெரியுது, ஏதோ 7 மல்டிபிள் தெரியல, இது மட்டும் தான் தெரியுது. ஸோ 34 - 6 எவ்வளோ? 28. இப்படி பண்ணி ஒரு ஆன்சர் வந்து 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா அந்த நம்பர் 7ஆல் டிவைட் ஆகும். இதெல்லாம் நம்ம அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செக் பண்ண முடியாது, பட் டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். ஸோ 7ஆல் டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. பட் 7ஆல் அந்த நம்பர் டிவைட் ஆகுமா இல்லையான்றது செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணலான்னா, இப்போது 7 4 28 7 9 63. ஸோ 333 வந்து டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுவோமா? 343 336. ஸோ 336 வந்து டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். இப்போ எப்படி செக் பண்ணலான்னா, இப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12, 6 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 33லேருந்து 12 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 21 வரும். ஸோ 21 7ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ இது வந்து 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் நமக்கு வர ஆன்சர் வந்து 7ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா, ஸோ அந்த ஹோல் நம்பர் வந்து நமக்கு 7ஆல் டிவைட் ஆகும். சரியா? 8க்கும் 4க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. 4க்கு வந்து லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்த்தோமா, இதில் லாஸ்ட் 3 டிஜிட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6408 இந்த நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டாங்கன்னா, லாஸ்ட் 3 டிஜிட்ஸ். இப்போ இந்த 408ன்றது கண்டிப்பாக 8ஆல் டிவைட் ஆகும் 51 டைம்ஸ். அப்போ இந்த ஃபுல் நம்பரும் டிவைட் ஆகும், அவ்வளோதான். ஸோ லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் வந்து 8ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது என்ன நமக்கு? அந்த நம்பர் ஃபுல்லாக 8ஆல் டிவைட் ஆகும். ஸோ 9னோட டிவிசிபிலிட்டி ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுவும் சம் ஆஃப் டிஜிட்ஸ் தான். ஸோ சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 9ஆல் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 9ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்து 9னோட டிவிசிபிலிட்டி ரூல். எக்ஸாம்பிள் 729 வச்சுப்போம். இப்போ ஆட் பண்ணால் என்ன வரும்? 9 + 9 18. இப்போ 18 வந்து 9ஆல் டிவைட் ஆகுதா? அவ்வளோதான். ஸோ அப்போ 9ஆல் டிவைட் ஆகும். இப்போ 1827 அப்படின்னு வச்சுப்போம். 9 8 17 17 ஒரு 18 18 18 9ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். ஸோ அப்போ இந்த நம்பர் ஃபுல்லாக 9ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 9ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகும், அவ்வளோதான். ஸோ இதான் வந்து டிவிசிபிலிட்டி ரூல். ஸோ இதை வச்சு ஒரு சிலதெல்லாம் நீங்களே எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ 10 வரைக்கும் சொல்லியிருக்கேன்னா, இப்போ 12னோட டிவிசிபிலிட்டி ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது 3னோட டிவிசிபிலிட்டி ரூலையும் 4னோட டிவிசிபிலிட்டி ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அது 12 மல்டிபிள். எக்ஸாம்பிள் 144 வச்சுப்போம். லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்ப்போமா? 4க்கு ஆகுது. சம் ஆஃப் டிஜிட்ஸ் 9 3ஆல் டிவைட் ஆகுது. அப்போ 12ஆல் அந்த நம்பர் டிவைட் ஆகும். புரியுதா? ஸோ இப்போ 15னுடைய ஒரு சிலருக்குலாம் எக்ஸப்ஷன் தனியாக இருக்கும். 11 13 அதுக்கெலாம் அதெல்லாம் நான் சொல்லலை. ஸோ 15னோட டிவிசிபிலிட்டி ரூல் செக் பண்ணால் 3னோட டிவிசிபிலிட்டி ரூலும் 5னோட டிவிசிபிலிட்டி ரூலும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? நமக்கு 15னோட டிவிசிபிலிட்டி ரூலாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ 17 எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, யூனிட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ யூனிட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா இப்படி ரேண்டமாக குத்து இந்த பாயிண்ட் பார்த்தோன்னே நம்மளும் ஓடிடுவாங்க. 723 பவர் 847 அப்படின்னா முடிச்சு அவ்வளோதான், இது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா சரி ஓகே. ஸோ யூனிட் டிஜிட்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஏன்னா யூனிட் டிஜிட் வந்து நிறைய நோட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய மார்க் கைட்லாம் போகிறப்போ வந்து
என்னோட யூனிட் டிஜிட் வந்து குடுத்துட்டு எப்படின்னா, இப்படி ஒரு ஈக்குவேஷன் குடுத்துருவாய்ங்க. இப்படி ஒரு ஈக்குவேஷன் குடுத்துட்டு இதிலயே எழுதுவோம். இந்த ஒரு ஈக்குவேஷன் குடுத்துட்டு, த யூனிட் டிஜிட் இஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிருவான். இங்க என்ன பண்ணியிருப்பான்னா, மேல பை சார்ட்ல வந்து எக்ஸ் + 4 டிகிரி அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். அப்ப நீங்க எக்ஸ் கண்டுபிடிக்கலனா, இந்த வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ட்விஸ்ட் எங்க? இந்த நோட்ல மட்டும் தான். அப்படி யூனிட் டிஜிட் தெரியாம என்ன பண்ண முடியாதுன்னா, ஃபர்தரா உங்களால மூவ் பண்ணவே முடியாது. ஸோ யூனிட் டிஜிட் இஸ் வெரி வெரி மஸ்ட். கண்டிப்பா யூனிட் டிஜிட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். யூனிட் டிஜிட் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யூனிட் டிஜிட் ஆஃப் எ நம்பர். நீங்க என்ன பவர் போட்டாலும் சரி, இப்போ 1742 பவர் என்ன நம்பர் போட்டாலும் சரி, அந்த வரப்போற யூனிட் டிஜிட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, நீங்க இந்த பவர்ல போற யூனிட் டிஜிட்னுடைய நம்பரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் பேசிக்கான லாஜிக். அதுக்கு முன்னாடி ஒரு சிலலாம் தெரிஞ்சிருக்கணும். 0 பவர் எனிதிங் இஸ் ஆல்வேஸ் 0. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 1 பவர் எனிதிங் பவர் 0 இஸ் ஆல்வேஸ் 1. கரெக்டா? எனிதிங் பவர் 0க்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து எப்படின்னா, ஏன் எனிதிங் பவர் 0 வந்து 1ன்னு சொல்றேன்னு யோசிங்க. இப்போ 9 பவர் 9 - 9 நான் எழுதுறேன்னு வச்சுக்கோ, சரியா? 9 பவர் 9 - 9 எழுதுறேன். இப்போ அது ஆக்சுவலா என்ன 9 பவர் 0வா? இது எப்படி எழுதலாம்னா 9 பவர் 9 இன்டூ 9 பவர் -9 எழுதலாம். கரெக்டா? ஏன்னா a பவர் m இன்டூ a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m + n. கரெக்டா? கரெக்ட். இந்த லாஜிக் தெரிஞ்சிருக்கணும். அதே போல a பவர் m டிவைடட் பை a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m - n. இது ஒரு லாஜிக்கும் தெரிஞ்சிருக்கும். சரியா? இப்போ நான் இதை அப்படியே எழுதியிருக்கலாம். பட் நான் சொல்கிறேன் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகும்? 9 பவர் 9 டிவைடட் பை 9 பவர் 9. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் ஆன்சர் 1. அதனால தான் எனிதிங் பவர் 0 இஸ் ஆல்வேஸ் 1. ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனும் தெரிஞ்சுங்க. நான் சொல்லணும்னே ஐடியாவே இல்லை. பட் இப்போ இதையும் சொல்கிறேன். ஓகே. இப்போ 2 பவர் 4ன்னு இருக்கு, 2 பவர் 1/2ன்னு இருக்கா, பேஸ் சேமாக இருக்கா. அப்போ என்ன பண்ணலாம்? 2 பவர் 9/2ன்னு எழுதலாம். எழுதலாமா எழுதக்கூடாதா? எழுதலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி 2 பவர் 9/2ன்னு கொடுத்துட்டா நமக்கு என்ன ஆகாதுன்னா டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது. அப்போ என்ன பண்ணுன்னா 2 பவர் 4.5 மாற்றுங்க தலைவா. அதுக்கப்புறம் 2 பவர் 4 இன்டூ 2 பவர் 1/2ன்னு எழுதுங்க. இப்போ யோசிக்க தெரியுதா? 9/2 பிரிச்சாதான் தெரில, யோசிக்கிறோம். இப்படி பிரிச்சுக்கிட்டா என்ன பண்ணிடலாம்? இப்போ 2 பவர் 16/5ன்னு கொடுக்குறான்னு வச்சுப்போம். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இதை 2 பவர் 3.2. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 2 பவர் 3 தனியாக எழுதிக்க, 2 பவர் 0.2 தனியாக எழுதி, அவ்வளோதான் முடிஞ்சு. கரெக்டாக? இப்போ 2 பவர் 3க்கான வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு 2 பவர் 0.2க்கான வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. நான் சும்மா சொன்னேன். இப்போ 17 எப்படி சொல்கிறது? 2.5 வர மாதிரி நம்ம 5/2ன்னு கொடுக்குறான்னு வச்சுப்போம். இது மாற்றி சொல்லிவிட்டேன். 2 பவர் 5/2ன்னு கொடுக்குறான்னு வச்சுப்போம். இப்போ 2 பவர் 2.5ன்னு வருமா? இப்போ இது என்ன எழுதலாம்? 2 பவர் 2 இன்டூ 2 பவர் 0.5ன்னு எழுதலாம். அப்போ 2 பவர் 2 என்ன? 4. அப்போ 4 இன்டூ √2ன்னு எழுதலாமா? ஏன்னா a பவர் 1/2 ரூட் ஆஃப் ஏன்னு எழுதலாம். ஏன்னா இது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே தானே வருது. a பவர் 1/3 கியூபிக் ரூட் ஆஃப் ஏன்னு எழுதலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இப்போ a பவர் -1/3ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ என்ன வரும்? 1 கியூபிக் ரூட் ஆஃப் ஏ. a பவர் -1/2ன்னு இருக்கா? அப்போ 1/√a. ஸோ இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த கதெல்லாம் விட்டுரும். நம்ம யூனிட் டிஜிட் கான்செப்ட் போனோம். ஸோ இப்போ எங்கேயோ கான்செப்ட் போயிட்டோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா யூனிட் டிஜிட்னுடைய லாஜிக் வந்து பார்க்க போகிறோம். ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தெளிவாக சொல்லிட்டேன், யூனிட் டிஜிட் டிசைட்ஸ் யூனிட் டிஜிட். அவ்வளோதான். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன நம்பர் கொடுத்தாலும் நம்ம எதை வச்சு தான் இந்த லாஜிக் கண்டுபிடிக்கணும்? யூனிட் டிஜிட்டில் அந்த நம்பரில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ 1 பவர் எனிதிங் இஸ் 0, எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1, 0 பவர் எனிதிங் இஸ் ஈக்குவல் டு 0. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, தெரிஞ்சு இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஓகே. இப்போ வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்தேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஓகே. ஸோ 1 பவர் எப்படி இதெல்லாம் எப்படி சொல்கிறோம்? அதே போல் 5675 பவர் 1899 சரி, 5675 பவர் 1922 சரி, இதனுடைய யூனிட் டிஜிட் 5 தான். ஸோ 5நோட யூனிட் டிஜிட் எப்பவுமே என்ன ஆகாது? 5 பவர் எனிதிங் இஸ் ஆல்வேஸ் எண்ட்ஸ் வித் 5. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 6 பவர் எனிதிங் இஸ் ஆல்வேஸ் எண்ட்ஸ் வித் 6. அப்போ என்னப்பா இதுலேருந்து புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இங்கே எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தனாலும் சரி, இதனோட யூனிட் டிஜிட் 6ன்னு இருக்குது. நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கான்னு பார்க்கவே தேவையில்ல, யூனிட் டிஜிட் 6 தான்.
ஸோ யூனிட் டிஜிட் தான் யூனிட் டிஜிட் டிசைட் பண்ணும். ஸோ 6 பவர் எனிதிங் இஸ் 6 அண்ட் 5 பவர் எனிதிங் இஸ் 5. ஸோ இந்த ரூல் ரெண்டுத்துக்கு புரிஞ்சாச்சு. ஸோ 1க்கும் 5க்கு 6க்கு பார்த்தாச்சு. சரியா? ஓகே. ஸோ 1க்கு 5க்கு 6 பார்த்தாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிறது தான் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. திரும்ப அழிச்சு எழுதிட்டு இருக்கேன். யூனிட் டிஜிட். ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தது வந்து 1, 5, 6க்கு பார்த்துருக்கோம். ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் பார்ப்போம். 182 பவர் 941ன்னு வச்சுப்போம். ஓகே. இப்படி கொடுத்துருக்காங்க. வாட்ஸ் அ யூனிட் டிஜிட் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்எஸ்சி லெவலில் நம்ம போல இது ஜஸ்ட் நம்ம நோட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பேசுகிறோம். ஸோ இன்கேஸ் இது வந்து நம்ம வச்சு நோட் கொடுக்குறோம் அப்படின்னா டக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம். ஸோ வாட்ஸ் அ யூனிட் டிஜிட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே. ஓகே. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். 2 பவர் 1 வந்து 2, 2 ஸ்கொயர் வந்து 4, 2 கியூப் வந்து 8, 2 பவர் 4 வந்து 16, 2 பவர் 5 வந்து 32. இங்க ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க. 64, 128, 256, 512, 2, 4, 8, 6, 2, 4, 8, 6. திரும்ப அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டே போகும். அப்போ ஒரு 4 நம்பர் செட்டுக்கும் நமக்கு என்ன ஆகுது, அந்த யூனிட் டிஜிட் வந்து திரும்ப அதே தான் ரிப்பீட் ஆகுது. சரியா? ஓகே. இப்போ 2 பவர் 5ன்னு வச்சுப்போம். சரியா? 2 பவர் 5 இதை ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே போவோம். சரி, ஒரு 12 பவர் 5ன்னு வச்சுப்போம். ஓகே. 12 பவர் 5னா 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12ன்னு எழுதி 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. அப்போ யூனிட் டிஜிட் எனக்கு 2ன்னு முடியும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 941னா எத்தனை டைம் எழுதுவீங்க நீங்கள்? இந்த மாதிரி எழுத முடியுமா? முடியாது. இப்போ இந்த விஷயத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எத்தனை செட்டுக்கு ஒரு டைம் யூனிட் டிஜிட் சேஞ்ச் ஆகுது, ஐ மீன் ரிப்பீட் ஆகுது? 4 டைம்ஸ். கொடுத்திருக்க பவரை 4ஆல டிவைட் பண்ணுங்க. சரியா? ஓகேவா? கொடுத்திருக்க பவரை 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா வர ரிமைண்டர் என்ன வரும்? 1ன்னு வருமா? அப்போ 1க்கு நேராக வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் யூனிட் டிஜிட். எப்படி சொல்றேன்னு புரியுதா? இன்கேஸ் 12 பவர் 9ன்னு வச்சுப்போம். ஓகேவா? 12 பவர் 9ஓட யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னு கேட்டால், 12ன்றது நம்ம எதை பார்க்கணும்? 2 தான் பார்க்கணும்னு சொன்னேன். ஸோ 2 பவரில் இருக்குது அப்படின்னால 4 செட்டாக நமக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ 4 டைம்ஸை கேன்சல் பண்ணால் 2, ரிமைண்டர் தான் பார்க்கணும், கோஷன் பார்க்கக்கூடாது. 1னா அப்போது இதனோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? 2ஆக இருக்கும். எதை வச்சு நான் டிசைட் பண்ணுறேன்? 2 பவர் 1 தான் எனக்கு இருக்க மாதிரி இதுக்கு அர்த்தம். ரிமைண்டர் என்ன இருக்கோ அதை நான் எழுதிக்கலாம். கரெக்டாக? எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 2 2 2 2 இந்த 4 வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா 2 பவர் 6ன்ற யூனிட் டிஜிட் முடிஞ்சிருக்கும். திரும்ப நீங்கள் இன்னொரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த வேல்யூ தான் இங்கே வரும் அப்படின்றது புரியுது. அப்போ 4 செட்டு முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா, கொடுத்துருக்க பவரை 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ கொடுத்துருக்க பவரை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 2s are 8, 14 4 3s are 12, 21. ஸோ 235 டிவைட் ஆச்சு. இது பாயிண்ட்டு கிடையாது. ரிமைனிங் என்ன இருக்குது? 1 இருக்கா? அப்போ இதனுடைய யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டால் 2. சரியா? ஸோ அதாவது 2 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒன்றுத்துக்கு நீங்கள் எழுதி பாருங்கள். டிஃபால்ட்டாக மனப்பாடலாம் பண்ணாதீங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் நம்ம 3க்கு பார்க்க போகிறோம். அது நீங்கள் கவனிங்க. இப்போ 2க்கு வந்து 4 செட்டாக போகிறப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து திரும்ப அதே பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கொடுத்துருக்க பவரை 4ஆல் டிவைட் பண்ணிட்டு வர ரிமைண்டருக்கு என்ன யூனிட் டிஜிட்டோ அதை எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 பவர் 7 வச்சுப்போம். இதை 4ஆல் டிவைட் பண்ணுறேன். ரிமைண்டர் என்ன இருக்கும்? 3 இருக்கும். அப்போ 2 பவர் 3நோட யூனிட் டிஜிட் என்ன? 8. அப்போ 8 தான் யூனிட் டிஜிட் இதுக்கு. ஓகே. ஸோ 2 பவர் 7ஓட யூனிட் டிஜிட் 8. ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கும். இப்போ தான் ஒரு பாயிண்ட் நான் சொல்ல வரேன். 2 பவர் 8 கொடுத்துருக்காங்க. இதனோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டால் 2 பவர் 8 நான் 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ எனக்கு எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. இது ரிமைண்டர் இருக்கா? இல்லை. அப்போ நான் எதனுடைய யூனிட் டிஜிட் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா 2 பவர் 4நோட யூனிட் டிஜிட் தான் எடுக்கணும். கரெக்டாக? ஏன்னா 4ன்னு முடிகிறது தான் 8லேயும் முடியும். அப்போ எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதுன்னா அந்த நீங்கள் 4 பேட்டர்ன் எழுதுறீங்களே, இந்த 4வது பேட்டர்னில் என்ன இருக்கோ அதுதான் இங்கே அப்ளிகபிள் ஆகும். கரெக்டாக? அப்போ எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதுன்னா நீங்கள் எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறீங்களோ, எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோம்? 4ஆல். அப்போ 2 பவர் 4நோட யூனிட் டிஜிட் என்ன? 6. அப்போ 2 பவர் 8நோட யூனிட் டிஜிட் 6, 2 பவர் 12நோட யூனிட் டிஜிட் 6, 2 பவர் 16நோட யூனிட் டிஜிட் 6, இப்படி போயிட்டே இருக்கும். இதெல்லாம் என்னது? 4ஆல் உங்களுக்கு எக்ஸாக்டாக டிவைட் ஆகிற நம்பர்ஸ். கரெக்டாக? ஸோ அப்போ 4ஆல் டிவைட் ஆகுதுன்னா 4நோடைய பவரில் என்ன இருக்கும்? சாரி, 2 பவர் 4 என்ன இருக்கோ அதனோட யூனிட் டிஜிட் தான் இங்கே அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்போ 3க்கு பார்ப்போமா? ஸோ 3க்கு பார்த்தீங்கன்னா இப்போ 3. ஸோ 3 வந்து எப்படி எழுதலாம்? 3 பவர் 1 வந்து 3, 3 ஸ்கொயர் வந்து 9, 3 கியூப் வந்து 27, 3 பவர் 4 வந்து 81, 3 பவர் 5 வந்து 243, இப்படி போயிட்டே இருக்குமா? இப்போ என்ன டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்?
3971 இதுக்கப்புறம் திரும்ப 3971 தான் கண்டினியூ ஆகும். இப்படி தான் போகும். ஓகேவா? ஓகே. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் 193 பவர் 841 இப்படி கொடுத்துட்டாங்க. சரியா? ஓகே. இதில் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? ஒரு 4 செட்டுக்கும் இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகுது. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணியாச்சா? பண்ணினா என்ன வரும்? 210ன்னு வரும். ரிமைண்டர் என்ன இருக்கு? 1. 3 பவர் 1ஓட யூனிட் டிஜிட் என்ன? 3. அவ்வளோதான். ஸோ இதுதான் இதனுடைய யூனிட் டிஜிட். சரியா? ஓகே. இப்போ இதே 193 பவர் 844 கொடுத்துருக்காங்க. இதை 4ஆல் டிவைட் பண்ணுறேன். எக்ஸாக்டாக டிவைட் ஆயிடுச்சு. அப்போ என்னோட யூனிட் டிஜிட் எடுக்கணும்? 4நோட யூனிட் டிஜிட் எடுக்கணும். அப்போ ஆன்சர் யூனிட் டிஜிட் 1. சரியா? எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதுன்னா இங்கே போயிடாதீங்க. ரிமைண்டர் 1 வந்தால் 1க்கு எடுத்துக்கும். ரிமைண்டர் 2 வந்தால் 2க்கு எடுத்துங்க. ரிமைன் 3 வந்தால் பவர் 3 எடுத்துங்க. ஆனால் ரிமைண்டரே வரலனா ரிமைனிங் இருக்க நம்பர் என்ன இருக்கோ அது எடுத்துங்க. அவ்வளோதான். புரிஞ்சா? ஓகே தானே? ஓகே. ஸோ இதே பாரு நிறைய பேட்டர்ன்ஸ் வரும். நான் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ 7னா 7 பவர் 1 7ஆ? ஸோ 7 7 சார் 49. அடுத்து 3ன்னு வரும். அடுத்து 1ன்னு வரும். திரும்ப 7 வரும். ஸோ இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். அப்போது இப்போ 197 பவர் 214ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். இதனோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டால், இப்போ இது 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 4 5 சார் 20 14 இருக்குது. அப்போ 3 போகும். ரிமைனிங் 2 இருக்குமா ரிமைண்டரு? அப்போ 7 ஸ்கொயர் என்ன? 9. அப்போ இதுதான் இதனோட யூனிட் டிஜிட். ரிமைண்டர் 2 தானே இருக்குது. அப்போ இது 7 ஸ்கொயராக மாறிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது அப்படின்னா 4ஆவதா என்ன இருக்கோ அது எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 197 பவர் 212 அப்படின்னு கொடுத்தா இது 4ஆல் டிவைட் ஆயிரும். கரெக்டாக? அப்படி டிவைட் ஆயிருச்சு அப்படின்னா 4th பவரில் என்ன இருக்குது? 1. ஸோ இதனுடைய யூனிட் டிஜிட் 1. ஓகே. ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? 1 2 3 5 7 பார்த்துருக்கோம். அவ்வளோதான். ஸோ 10க்கு வந்து அப்படியே யூனிட் டிஜிட் 10 தான் போயிட்டுருக்கோம். ரிமைனிங் இருக்க 4க்கும் 6க்கும் மட்டும் ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர் இருக்குது. ஓகே. ஸோ 8க்கும் அதே மாதிரி தான் வரும். 8 பவர் வந்து 8 8 ஸ்கொயர் வந்து 64 8 கியூப் வந்து 512 அடுத்து வந்து 6ன்னு வரும். அடுத்து வந்து திரும்ப வந்து 8ன்னு வரும். ஸோ இப்போ 8ன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் 4ஆல் டிவைட் பண்ணி யூனிட் டிஜிட் வந்து இப்படி ரிப்பீட் ஆகிட்டே போகும். ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேணாம். என்ன நம்பர் யூனிட் டிஜிட்டில் முடியுது? 3ன்னு முடியுதா? 3நோட 4 நம்பர் எழுதுங்க. சாரி 4 நம்பர் எழுதுங்க. 7ன்னு முடியுதா? 7ஓட 4 நம்பர் எழுதுங்க. 8ன்னு முடியுதா? 8ஓட 4 நம்பர் எழுதுங்க. ஆனால் 4க்கும் 9க்கும் மட்டும் எக்ஸப்ஷன். ஸோ 4 பவர் 1னா 4ஆ? ஸ்கொயர்னா 16 அடுத்து 64 அடுத்து 256 அடுத்து 1024 இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுமா? இது வந்து 4 பவர் 1 இது 4 பவர் 3 இது 4 பவர் 5. என்ன கன்க்ளூஷன்? 4 பவர் ஆட் இஸ் ஈக்குவல் டு யூனிட் டிஜிட் 4. அவ்வளோதான். 4 பவர் ஈவன் நம்பர் பவர் இஸ் ஈக்குவல் டு யூனிட் டிஜிட் 6. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கரெக்டாக? ஸோ 4 பவர் என்ன ஒரு ஆட் நம்பர்? எவ்வளோ பெரிய ஆட் நம்பர்? இப்போது 164 பவர் 1981 ஆன்சர் 4 யூனிட் டிஜிட். அவ்வளோதான். ஏன்னா இது 4 டிஜிட்டு. இதனோட யூனிட் டிஜிட் பவர் வந்து ஆட்ல இருக்குது. அப்போ யூனிட் டிஜிட் கண்டிப்பாக 4 தான். ஸோ அதே போல் 9க்கு பார்த்தீங்கன்னா 9 1 9 1 9 1 இப்படி தான் ரிப்பீட் ஆகும். கரெக்டாக? அப்போது 9 பவர் 1 வந்து 9ஆ? 9 கியூப் வந்து 729ஆ? யூனிட் டிஜிட் தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். ஓகேவா? அப்போ 9 பவர் எனிதிங் ஆட் இஸ் ஈக்குவல் டு யூனிட் டிஜிட் 9. 9 பவர் எனிதிங் ஈவன் டிஜிட் இஸ் ஈக்குவல் டு யூனிட் டிஜிட் 1. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதா? ஸோ இப்படி தான் யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லா நம்பர்ஸ்க்கும் எந்த பேட்டர்னில் ரிப்பீட் ஆகுதோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? யூனிட் டிஜிட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ யூனிட் டிஜிட்டும் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ அடுத்து வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஸோ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கு போகிறப்போ ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம என்ன எடுப்போம்னா கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்குலாம் எல்சிஎம் எடுத்து தான் டோட்டல் ஒர்க் அசம்ஷனே வைப்போம். ஸோ அந்த இடத்துல தான் இதனுடைய வேல்யூவே நமக்கு தெரியும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்சிஎம் எடுக்கணும். நம்ம ஸ்கூலில் இப்படி எல்சிஎம் எடுத்து பழகிருப்போம். ஆனால் அந்த மெத்தட்லாம் இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைம் தான் கன்சியூம் ஆகும். ஸோ அந்த மெத்தட் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணவும் கூடாது. ஓகேவா? ஸோ அது டைம் கன்சியூமிங். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம் அப்படின்னா என்னென்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்படின்னா என்னன்றதை நான் ஒரு நம்பர் மூலிமா சொல்கிறேன். ஹெச்சிஎஃப்னா என்னென்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஃபேக்டர்னா என்னன்னு தெரியும். மல்டிபிள்னா அதாவது அதனுடைய பெருக்கல். இப்போது மல்டிபிள்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. 2 1s are 2 2 2s are 4. ஸோ ஒரு நம்பரை 1லிருந்து 2 3 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிட்டே போனால் அதான் அதனுடைய மல்டிபிள்ஸ். ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இதுதான் இதனுடைய ஃபுல் ஃபார்மு. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அந்த ஐடென்டிட்டி என்னென்னா இஃப் 2 நம்பர்ஸ், ஒரு 2 நம்பர் இருக்குது. சரியா? நல்லா கவனிங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இஃப் 2 நம்பர்ஸ், the LCM of the 2 numbers into HCF of the 2 numbers is always equal to the product of the 2 numbers.
இது ஒரு ஐடென்டிட்டி. இத வச்சு நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. கண்டிப்பா நீங்க சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் எல்சிஎம்னா என்ன, ஹெச்எஃப்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் இந்த கான்செப்ட்க்கு வரேன். அப்போ உங்களுக்கு வந்து தெளிவா புரியும். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 நம்பர் ரேண்டமா எடுத்துப்போம். 2 நம்பருக்கு தான் எல்சிஎம், ஹெச்எஃப்லாம் எடுக்க முடியும். ஸோ 12, 16 எடுத்துப்போமா? ஸோ 12, 60 2 நம்பர் இருக்கு. ஓகேவா? ஓகே. எல்சிஎம்னா என்ன சொன்னேன் நானு? லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். அதாவது 12க்கும் 60க்கும் நான் மல்டிபிள்ஸ் எழுதிட்டே போவேன். சரியா? 12 1s ஆர் 12, 12 2s ஆர் 24. ஒர்க் ஆகுறது தான் சொல்றேன். இப்படி கண்டுபிடிக்க கூடாது. ஒர்க் ஆகுறது தான் இது. ஸோ 12 1s ஆர் 12, 12 2s ஆர் 24, 12 3s ஆர் 36, 12 4s ஆர் 48, 12 5s ஆர் 60, 12 6s ஆர் 72 போயிட்டே இருக்குமா? 60 1s ஆர் 60, 60 2s ஆர் 120. லீஸ்ட் காமன் மல்டிபிள். ரெண்டுத்துலயும் அதனுடைய மல்டிபிள்ல எது காமனா இருக்கு, ஆனா அது லீஸ்டா இருக்கணும். 60யா? இதுதான் எல்சிஎம். எல்சிஎம் ஆஃப் 12 and 60 is 60. புரிஞ்சா? இப்படிதான் இது ஒர்க் ஆகுது. ஆனா அப்படி கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஸோ இப்போ 12க்கும் 60க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றேன். ஆக்சுவலா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 12 வந்து ஒரு 5 மல்டிபிள். அப்ப என்ன பண்ணா கண்ண மூடிட்டு 16 போடணும். சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து வித்தியாசமான நம்பர்ஸ்லாம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 21, 84, 210 இருக்குன்னு வச்சுப்போம். இதுக்கு எல்சிஎம் எடுக்க சொல்றேன். சரியா? இப்பதான் நம்ம வந்து யோசிக்கணும். எப்படி எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா 21 3 into 7 எழுதலாமா? சரி, ரைட். 84 7 into 12 எழுதலாமா? ரைட். 21 7 into 13 எழுதலாமா? எழுதலாம். இப்போ இதுல ஆக்சுவலா நான் டக்குன்னு போட்டுருவேன். இங்க என்ன போட்டுருவேன்னா 814 போட்டு போயிடுவேன். அது எனக்கு ஈஸியா ஆன்சர் சொல்லிட முடியும். இதுக்கு எல்சிஎம் எடுத்தா 40, இதுக்கு 10, இதுக்கு 4ன்னு. ஆனா எடுத்த உடனே உங்களால சம்டைம்ஸ் வந்து அப்படி பண்ண முடியாது. அது வந்து நமக்கு போக போக தான் பழக முடியும். அது எப்படி பழகுறேன் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, இப்போ இது எல்லாத்துலயும் 7 காமனா இருக்கா? 7. 30 இப்போ இதை எப்படி எழுதலாம்? 3 into 4 எழுதலாம். இதை 3 into 10 எழுதலாம். எழுதலாமா? இப்போ இதுல இருந்து காமனா வெளில எடுத்தா என்ன எடுக்கலாம்? 3 எடுக்கலாம். கரெக்டா? கரெக்ட் தானே? 10க்கும் 40க்கு எல்சிஎம் எடுத்தா 40யா? கரெக்ட் தானே? 14 எடுக்கலாம், இல்லை 20 எடுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் எல்லாமே. இது ஆக்சுவலா இது 420 எல்சிஎம் எடுக்க முடியும். 814 எல்சிஎம் எடுத்தாலும் தப்பு இல்லை. புரியுதா? அதாவது ரவுண்ட் நம்பர்ஸ் எடுக்கணும்னு தான் கான்செப்டே. இப்போ ஆக்சுவலா இதுக்கு எல்சிஎம் 420 எடுத்தாலும் சரிதான். ஓகேவா? 814 எடுத்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் தான் வரும். ஏன்னா இது அசம்ஷன். சரியா? டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம வைக்கிறது, இங்கே வைக்கிறது அசம்ஷன். இப்போ இது 420 வச்சு நான் ஆன்சர் போடலாம், 210 வச்சு ஆன்சர் போட்டாலும் சரிதான். நம்பர் சென்டரில் 1 வச்சு ஆன்சர் போட்டாலும் சரிதான். ஏன்னா நீங்கள் வைக்கிறது டோட்டல் ஒர்க். பட் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது நம்மளோட லாஜிக்காக. ஓகே? லாஜிக்காக மீன்ஸ் நமக்கு ஒரு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ இதனோட எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுக்கணும். அதாவது 21, 84, 210 இதானே சொன்னேன். 3 into 7 சார், 3 into 4 into 7 சார், 3 into 4 into 12 சாரி 3 into 5 into 2 into 15, 37 கரெக்டா? இப்படிதான் இது பிரிச்சு எழுதணும். இது பிரைம் நம்பர்ஸ்ல எழுதியிருக்கேன். இதுல என்ன காமனா இருக்கு? 7. இப்படி எடுத்துக்கலாம். இப்படிலாம் போட்டால் டைம் ஆகும். இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். பட் நான் எப்படி யோசிச்சேன்னு நான் சொல்றேன். இதுல 3 காமனா இருக்கா? இது ரெண்டுத்துலையும் சேர்த்து இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தா 4ஆ? 5க்கு எல்சிஎம் எடுத்தா 5. 5 4 20, 20 3 60, 60 7 420. இப்படி எடுத்து போட்டாலும் சரிதான். சரியா? இல்ல வேற என்ன? ஸோ 420 தான் எல்சிஎம். அது நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிட்டேன். நான் 840 சொன்னேன். இப்படி போட்டா இது கரெக்டா? ஆனா எனக்கு என்ன வேணும்னா, இப்போ நான் டைம் அண்ட் ஒர்க்கில் போகிறப்போ இங்கே 21, இங்கே 84, இங்கே 210 எடுத்தேன்னா நான் எப்படி யோசிப்பேன்னா, இது 21 மல்டிபிள் 21 சார், இது 21 4 சார், இது 21 10 சார். கரெக்டா? இதுக்கு சம்டைம்ஸ் நான் எல்சிஎம் எடுப்பேன். 4க்கு 10க்கு எல்சிஎம் எடுத்தா ஆக்சுவலாக என்ன 20. ஆனால் நான் என்ன டக்குன்னு ஸ்ட்ரைக் பண்ணிப்பேன்னா 21 into 40 814 எடுத்துப்பேன். ஏன் எடுக்கலாம் தானே? என்ன வேணாலும் எடுக்கலாம் இங்கே எல்சிஎம்க்கு பதில். நான் தான் சொல்கிறேன், டைம் அண்ட் ஒர்க்கில் சென்டராக போகிறது வந்து அசம்ஷன். நீங்கள் என்ன வேலை வேணாலும் எடுக்கலாம். எனக்கு எக்ஸாக்டாக எல்சிஎம் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறது வந்து வேற. ஒரு நம்பர் சிஸ்டம்ல நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது வந்து இந்த மெத்தட்லாம் கண்டுபிடிக்கணும். இதுதான் எல்சிஎம். ஆனால் நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்கில் அசம்ஷன் வைக்கிறப்ப என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் 840 நான் எனக்கு என்ன போனால், ஸோ 840 எடுத்தால் கண்டிப்பாக 210 டிவைட் ஆகும், 84 டிவைட் ஆகும், 21 டிவைட் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்படி நான் எல்சிஎம் எடுப்பேன். ஆனால் இங்கே எல்சிஎம் எடுக்கிறப்போ எக்ஸாக்டாக இந்த மாதிரி 420 எடுத்துக்கல, இதுதான் ஆக்சுவலாக எல்சிஎம். ஸோ வேறு மாதிரி எல்சிஎம் எடுக்கக்கூடாது. ஓகே? ஸோ காமன் ஃபேக்டர்ஸை நீங்கள் ஒன்று ஒன்றா எடுக்கணும். இப்போ 7 இது எல்லாத்துலையும் இருக்கா? ஸோ 7. 3 எல்லாத்துலையும் இருக்கா? 3. 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் 4. 4 ஒரு டைம், 2 ஒரு டைம், 5 ஒரு டைம் போடக்கூடாது.
4க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுக்க முடியும்னா நீங்கள் எடுத்து தான் ஆகணும். 4 வந்து தான் எல்சிஎம். ஏன்னா 4 × 8ன்னு போட்டோம்னா தான் இங்கே 814 வரும். அப்போ 5 ஒரு டைம் இருக்கா, அது அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 420 அப்படின்றது எல்சிஎம்மாக வரும். ஸோ இதுதான் எல்சிஎம், இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஆனால் எல்சிஎம் எடுக்கிறது வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக எடுத்து பழகினா தான் ஆன்சர் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைம் அண்ட் ஒர்க்குக்கு சொல்கிறேன், அதுக்கு தான் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இப்போ 27 36 அடுத்து வந்து 54ன்னு வச்சுப்போம். இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்க சொல்கிறாங்க. ஓகே, நான் எப்படி எடுப்பேன்னா, இப்போ டைம் அண்ட் ஒர்க்குக்கு நான் சொல்கிறேன் ஸ்பெசிஃபிக்காக. 9 3s ஆர் 4 9s ஆர் 9 6s ஆர். சரியா, இது எல்லாத்துலேயும் சேர்த்து ஒரு 9 இருக்கா, 9 போட்டுக்க. 4 3 6 இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 24. இதுதான் ஆன்சர், இதுதான் எல்சிஎம். நான் எடுக்கிற எல்சிஎம். ஏன்னா 4க்கும் 6க்கு எல்சிஎம் எடுத்தால் 24. 12ன்னு கூட வைக்கலாம். இங்கே 12ன்னு வச்சு நீங்கள் போட்டாலும் சரிதான், 24ன்னு வச்சு போட்டாலும் சரிதான். ஏன்னா இது டைம் அண்ட் ஒர்க். எனக்கு தேவை அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக ஒரு நம்பர் ஸ்ட்ரைக் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஈவன் சம்டைம்ஸ் மல்டிப்ளை கூட பண்ண மாட்டேன். எப்படி போடுவேன்னா 9 × 12ன்னு அப்படியே வச்சுப்பேன். ஓகேவா, ஓகே. ஸோ இதுதான் ஆக்சுவலாக எல்சிஎம். இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா இதனுடைய ஆன்சர் வந்து 4. எப்படின்னா இது டோட்டல் ஒர்க். அது நான் சொல்கிறப்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இது டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை டேஸ் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி. இது எல்லாமே டேஸ். சரியா, அப்போ 27 டிவைட் பண்ணால் என்ன வரும், 9 × 12 டிவைடட் பை 27னா 9 3s ஆர், இதை கேன்சல் பண்ணால் 4s ஆர். ஓகே, இதை கேன்சல் பண்ணால் 3s ஆர். ஏன்னா 9 4s ஆர் கேன்சல் ஆயிரும், 4 வந்து 12 கேன்சல் ஆயிரும். இது வந்து 2. புரியுதா, இது வந்து எஃபிஷியன்சி. இப்போ நான் ஒன்றும் இல்லை, இங்கே 24ன்னு வச்சுனா என்ன ஆகும், இங்கே 8ன்னு வரும், இங்கே 6ன்னு வரும், இங்கே 4ன்னு வரும். இதனால் எதுவும் தப்பு நடக்குமான்னு கேட்டால் டைம் அண்ட் ஒர்க்கில் தப்பு நடக்காது. நீங்கள் வைக்கிற அசம்ஷன் தான் அசம்ஷன். பட் அதனுடைய மல்டிப்பிளில் ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டா போதும். நமக்கு ஆன்சர் வந்து டெசிமல்லாம் போகாமல் ஃப்ராக்ஷனில் போகாமல் ரவுண்டான நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம தப்பிச்சிருவோம். பட் இந்த இடத்துல நீங்கள் எல்சிஎம் எடுக்கிறப்ப அப்படி எடுக்கக்கூடாது. எக்ஸாக்டாக 9 × 12னா 9 × 12 தான் எல்சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் சிஸ்டமில் எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட அசம்ஷனில் எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ எக்ஸாக்டாக ஒரு டைம் தான் கேன்சல் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைம் தான் கேன்சல் பண்ணி எடுக்கணும். ஓகே ஓகே, ஸோ எல்சிஎம் வந்து இப்படி ஒர்க் ஆகுது. ஹெச்சிஎஃப் என்ன லாஜிக்கில் ஒர்க் ஆகுதுன்னா சேம் இந்த நம்பருக்கே பார்ப்போம். 12க்கு 60 இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்ன, இது வந்து ஹையஸ்ட், இது லோயஸ்ட். ஸோ இதில் கம்மியாக இருக்கிறத பார்த்து இதை மேட்ச் பண்ணேன். இப்போ இதனோட ஃபேக்டர்ஸ் என்ன, 1 2 3 4 6 12 இப்படி போயிட்டே இருக்குமா, 12 அவ்வளோதான். இதுதான் ஃபேக்டர்ஸ். போயிட்டு இருக்காது, இதுதான் ஃபேக்டர்ஸ். இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்ன, 1 2 3 4 5 10 12 15 இப்படி போயிட்டே இருக்குமா. ஹையஸ்ட்டாக காமனாக இருக்கும். இதில் ஹையஸ்ட்டே 12 தான். இது ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்குது, 12. அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன, 12. இப்படி தான் ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த மல்டிப்ளிகேஷனில் எளிதாக எடுக்கணும். இப்போ 12 வந்து 3 × 4 எழுதலாமா, 60 வந்து 12 × 5 எழுதலாமா. இப்போ இதுலேயும் 12 இருக்குது, இதுலேயும் 12 இருக்குது. அப்போ ஹெச்சிஎஃப் வந்து 12 தான். இந்த 5 இல்லை தானே, அப்போ விட்டுணும். ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது மட்டும் எடுத்தால் அது ஹெச்சிஎஃப். ரெண்டுத்துல காமனாக இருக்கிறது ஒரு டைம் எடுத்துட்டு ரிமைனிங் இருக்க நம்பர் அப்படியே போட்டால் மல்டிப்ளை பண்ணால் அது எல்சிஎம். சரியா, ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப வந்து புரிஞ்சிடும். ஓகே ஓகே, இதெல்லாம் எதுக்கு இப்போ பேச வந்தோம் அப்படின்றப்போ, இது நம்பர் சிஸ்டமுக்கு நம்ம யூஸ் பண்ணுறப்போ என்னத்தெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் வந்துச்சுன்னா, இதெல்லாம் டைம் அண்ட் ஒர்க் பேஸில் நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, நம்பர் சிஸ்டமில் என்ன பேசிஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பரே வச்சுப்போமே, 12 60. இப்போ இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம இங்கே செக் பண்ணுவோம். நான் சொன்னது டைம் அண்ட் ஒர்க்கு. இப்போ டைம் அண்ட் ஒர்க்கு இது ரிலேட் பண்ணிக்கூடாது. இப்போ 12க்கு 60க்கு இப்போ நல்லா யோசிங்க, இது டைம் அண்ட் ஒர்க்னு வச்சுப்போம். இது ஏனோட டேஸ், பீனோட டேஸ்னா நான் அசம்ஷன் 16 வச்சாலும் சரி, 120 வச்சாலும் சரி, 240 வச்சாலும் சரி, யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. இது டைம் அண்ட் ஒர்க். பட் ஆக்சுவலாக என்ன அப்படின்றது மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா தான் டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் வேறு, நம்பர் சிஸ்டம் கான்செப்ட் வேறு. சரியா, அப்போ 12க்கும் 60க்கும் எல்சிஎம் என்ன, எக்ஸாக்ட் எல்சிஎம் 60, ஹெச்சிஎஃப் என்ன 12. சரியா, ஓகே. ஸோ இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. there are 2 numbers. இது கொடுக்கல, அந்த 2 நம்பர் கொடுக்கல. the LCM of the 2 numbers is 60 and the HCF of the 2 numbers is 12. சரியா, இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஐடென்டிட்டியில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா, பண்ணலாம். the LCM 2 நம்பர் என்ன 60, HCF 2 நம்பர் என்ன 12 is equal to product of the 2 numbers. இங்கே தான் ஒரு அசம்ஷன் வந்து நம்ம எடுக்க தவறப்படுறோம். ஏன்னா HCF வந்து 12 இருக்குன்னா அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக 12ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். இதுதான் பேசிக்கான ஒரு புரிதல். எப்படின்னா நான் நம்பர் உங்களுக்கு வெளிப்படையாக காட்டுறேன். இப்போ 12 60 இது கொடுக்காம கொடுத்துருப்பாங்க. இப்போ இது 12 மல்டிபிளா, இதுவும் 12 மல்டிபிளா. அப்படி இருந்த ஒரு காரணத்தினால் மட்டும்தான் ஹெச்சிஎஃப் 12ன்னு வந்துச்சு. சரியா, ஓகே. இப்போது 12க்கும் 60க்கு எல்சிஎம் எடுத்தால், சரி ஹெச்சிஎஃப் எடுத்தால் 12 வந்துச்சா. அப்போ நீங்கள் ஏன் அந்த 2 நம்பர்னுடைய அசம்ஷன் வந்து 12A 12B அப்படின்னு வைக்கக்கூடாது?
தாராளமா வைக்கலாம். ஏன்னா அதுவும் 12ஓட மல்டிபிள் தான். இதுவும் 12ஓட மல்டிபிள் தான். பட் மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர் டிஃபர் ஆகுது. இதுக்கு நீங்க 1ஆல மல்டிப்ளை பண்ணா 12ன்னு வரும். இதுக்கு 5ஆல மல்டிப்ளை பண்ணா 60ன்னு வரும். அப்ப நம்மளுக்கு நம்பர் தெரிஞ்சது. அசம்ப்ஷன் எப்படி வைக்கணும்? HCFனோட மல்டிபிள்ஸ நீங்க அசம்ப்ஷனா வச்சீங்க அப்படின்னா, அதுதான் கரெக்ட்டான அசம்ப்ஷன். சரியா? அங்க 60A, 60Bன்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த 2 நம்பரும் 16ஓட மல்டிபிளா? கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ 60ன்றது LCM. HCFன்றது 12. ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் என்ன? 12A இன்டு 12B. சரியா? கரெக்ட் தானே? ஸோ இந்த 12க்கு 12 கேன்சல். இந்த 12க்கு 5 கேன்சல். அப்போ ABனோட மல்டிப்ளிகேஷன் எனக்கு 5ஆ இருக்கும். இங்க தான் லாஜிக்கல் திங்கிங் ஒர்க் ஆகுது. 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷன் 5ஆ இருக்க ஒரே பாசிபிள் 1 ஆர் 5, 5 ஆர் 1. சரியா? கரெக்ட் தானே? ஸோ அங்க நோட்லாம் குடுத்துருப்பாங்க. அத வச்சு டிஃபர் ஆகும். நீங்க 12 எதுக்கு எடுக்கணும், 60 எடுக்கணும் தான் அங்க க்ளூ குடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு? ஏதோ அந்த 2 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பா 12, ஏதோ ஒரு நம்பர் 60. முடிஞ்சா? ஏன்னா ஏனோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா 12ன்னு வரும். ஏனோட வேல்யூ 5ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா 60ன்னு வரும். ஏதாவது ஒண்ணு 12, ஏதாவது ஒண்ணு 60. ஸோ அப்ப அது 2 நம்பர் தான் 12, 60ன்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. ஓகே. இப்போ இன்னொரு கொஸ்டினுக்கு இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணுவோம். அந்த இடத்துல தான் மாட்டுவோம். இப்போ இதே லாஜிக் நான் சொல்லிட்டேனா? சரி ஓகே. The LCM of the two numbers is 24 and the HCF of the two numbers is 4. இப்படி கொடுத்துட்டாங்க. சரியா? What are the two numbers? அப்படின்னு கொஸ்டின். சரியா? ஓகே. இப்போ இதுக்கு லாஜிக் நம்ம அந்த லாஜிக்கே அப்ளை பண்ணுவோம். LCM இன்டு HCF எவ்வளோ? 96. நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2 நம்பரா? HCFனோட மல்டிப்ளிகேஷன்ல நீங்க வந்து அசம்ப்ஷன் வைக்கணும். 4A, 4B அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் அந்த 2 நம்பர்ஸ். சரியா? ஓகே. இப்போ அதனுடைய ப்ராடக்ட் என்ன? 4A இன்டு 4B. ஓகேவா? ஓகே. ஸோ இதை கேன்சல் பண்ணா உங்களுக்கு 6 ஆர்னு வரும். ஸோ A இன்டு Bனோட மல்டிப்ளிகேஷன் 6. ஓகே. ஓகே. இப்போ தான் இடிக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏனோட B மல்டிப்ளை பண்ணா 6ன்னு வரனா, ஒண்ணு 1 இன்டு 6 வரலாம். ஓகேவா? இல்ல 2 இன்டு 3 வரலாம். நான் சொல்லிட்டேன் இந்த நம்பர் இங்க வேற இல்ல. இது இங்க ஏன்னு வச்சா ஏக்கே தான் 1 எடுக்கணும் அப்படின்னால அந்த 2 நம்பர் என்னன்னு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எது பெரிய நம்பர், எது சின்ன நம்பர்லாம் நமக்கு சொல்லல. இப்போ நீங்க இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா 4 ஒரு நம்பர், 24 ஒரு நம்பரா இருக்கலாம். இன்னொரு நம்பர் 8 ஒரு நம்பரா இருக்கும், 12 ஒரு நம்பரா இருக்கும். இது ரெண்டுத்துக்கு HCF எடுத்தா 4 தான். LCM எடுத்தா 24 தான். சரியா? இது ரெண்டுத்துக்கு HCF எடுத்தா 4 தான். LCM எடுத்தா 24 தான். அப்ப ரெண்டுத்துல எது நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க தான் ட்விஸ்ட். அவன் என்ன பாயிண்ட் குடுத்திருக்கணும் அப்படின்னா குடுத்திருப்பான். என்னன்னா, the sum of the two numbers is 20 அப்படின்னு அவன் மென்ஷன் பண்ணியிருந்தான் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? அப்பதான் இந்த கன்க்ளூஷனுக்கு போக முடியும். இல்லன்ற பட்சத்துல உங்களால என்ன ஃபிக்ஸ் பண்ண முடியாது? இது ஆன்சரா, இது ஆன்சரான்னு ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணி ஆகணும்? ஆன்சர் வந்து எக்ஸாக்ட்டா டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்ற ஆப்ஷன் தான் போய் ஆகணும். ஸோ இதுதான் இந்த இடத்துல டர்னிங் ஆன க்ளூ. சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் இஸ் 20 அப்படின்றதான் ஒரு டைரக்டான க்ளூ. நமக்கு புரியுதா? கரெக்ட் தானே? ஸோ சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் இஸ் 2. ஓகே. ஸோ LCM எடுக்கிறது வந்து நான் சொல்லிட்டேன். அசம்ப்ஷன் நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம் டைம் அண்ட் ஒர்க்ல. பட் ஃபாஸ்ட்டா எடுக்கிறது வந்து நீங்க அந்த மல்டிபிள்ஸ்ல பழகியிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 16, 80, 240 அப்படின்னு இருக்குன்னா நான் டக்குன்னு 240ன்னு போடுவேன். ஏன்னா 16 15s ஆர் 240, 18 3s ஆர் 240, 241s ஆர் 240. அகைன் இந்த இடத்துல என்ன நம்பர் சொன்னா நமக்கு மல்டிப்ளிகேஷன் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுது. நான் என்ன எடுத்திருந்தா லேட் ஆகும்? இப்போ 16 இன்டு 1 சார், 16 இன்டு 5 சார், 16 இன்டு 15 சார் அப்படின்னு எடுத்து திரும்ப இங்க 16ன்னு போடுவேன். இதுக்கு LCM எடுத்து 15ன்னு போடுவேன். ஆன்சர் 240ன்னு போடுவேன். பட் இட் டேக்ஸ் டைம். ஸோ நீங்க நம்பர்ஸ் நிறைய பிராக்டிஸ் பண்ண தான் என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து LCM வந்து ஃபாஸ்ட்டா ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல சொன்னது வந்து இப்படி குடுத்துட்டு 2 நம்பர் என்னன்னு கேட்டா கண்டிப்பா அங்க இன்னொரு க்ளூ வேணும். இப்போ முன்னாடி இதுல ஓகே. A இன்டு Bனோட வேல்யூ 5 தான் வந்துச்சு. 1 இன்டு 5 மட்டும் தவிர வேற வழியே கிடையாது. ஒரு நம்பர் வந்து ஒரு நம்பர் வந்து என்ன சொன்னா? என்னடா வந்து போச்சு? என்ன ஆன்சர் வந்துச்சு? 5 வச்சோம். 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் 20 ஏதோ சொல்லியிருந்தேனே. ஓகே. ஸோ ஏபினோட மல்டிபிள் வந்து 6ன்னு வருதுன்னா, நீங்க இதை மட்டும் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா 1 இன்டு 6ம் 6 தான், 2 இன்டு 3யும் 6 தான். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த க்ளூ வந்து கண்டிப்பா நெசசரி. அது இல்லைன்னா நம்மளால எக்ஸாக்டான ஆன்சர்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ இன்னும் சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. நான் சீக்கிரமா முடிக்கிறேன். ஓகே. ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுங்க. இது வந்து டைரக்டா யோசிக்கலாம் கூடாது. இது கண்ணை மூடிட்டு போகணும். LCM ஆஃப் co-prime is always equal to product of the two numbers. இப்போ
எல்சிஎம் எப்படி இந்த பாயிண்ட் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ 5க்கும் 17க்கும் எல்சிஎம் எடுக்க சொல்றாங்க. சரியா? 85 தான் எல்சிஎம். ஏன் அப்படின்னா, இதனோட HCF என்னவா இருக்கும்? 1ஆ தான் இருக்கும். ஆல்வேஸ் த HCF ஃபார் கோப்ரைம் நம்பர்ஸ் இஸ் 1. சரியா? ஓகே. எல்சிஎம் என்ன? எல்சிஎம் இன்டூ 1 இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். இதனால தான் என்ன ஆகுதுன்னா, எல்சிஎம் ஆஃப் கோப்ரைம் நம்பர்ஸ் ஈக்குவல் டு டைரக்டா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னு வருது. ஏன்னா HCF இஸ் ஆல்வேஸ் 1 தானே. ஸோ தேர்ஃபோர் எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட். அவ்வளோதான். ஸோ இந்த லாஜிக்னால தான் இந்த ஃபார்முலா உருவாச்சு. ஓகே. த எல்சிஎம் ஆஃப் எல்சிஎம்ன்ற மாதிரி LCM of co-prime numbers is always equal to product of the two numbers. HCF of நல்லா கவனிங்க, consecutive அப்படின்ற வார்த்தை இருக்கணும். Consecutive odd numbers is always 1. HCF of consecutive even numbers is always 2. நீங்க செக் பண்ணி பாருங்க. 4க்கும் 6க்கும் HCF எடுத்தா 2 தான். 2க்கும் 4க்கும் HCF எடுத்தா 2 தான். கன்சிக்யூட்டிவ்ன்ற வார்த்தை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1க்கும் 3க்கும் HCF எடுத்தா 1 தான். 3க்கும் 5க்கும் HCF எடுத்தா 1 தான். ஸோ கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் HCF ஆல்வேஸ் 1. கன்சிக்யூட்டிவ் HCF ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்னுடைய HCF வந்து ஆல்வேஸ் 2 தான். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆகணும் ஜென்ரலாக. அடுத்த பாயிண்ட், ஃப்ராக்ஷன்ஸ்னுடைய LCM எப்படி எடுக்கிறது, HCF எப்படி எடுக்கிறது. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து ஸ்டன் ஆகிறது எங்கே ஸ்டன் ஆகுறோம்னா, இப்போ ஏபிசியும் சேம் டைம் அண்ட் ஒர்க்கில் தான் இந்த கான்செப்டே நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 3/7 days, 9/14 days, 27/12 days அப்படின்னு கொடுத்துருக்கான்னு வச்சுப்போம். சரியா? இப்படி கொடுத்துருக்கான். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா ரொம்ப யோசிப்போம். சிம்பிள். இந்த ஃபார்முலா பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் யோசிங்களேன். ஓகே, நான் அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். எல்சிஎம் எடுக்கிறப்போ கீழே இருக்க டினாமினேட்டரை கன்சிடர் பண்ணாதீங்க. நியூமரேட்டர் இருக்க நம்பர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் எல்சிஎம் எடுத்து நீங்கள் ஒரு அசம்ஷன் வச்சா அவ்வளோதான் எல்சிஎம். 3க்கும் 9க்கும் 27க்கும் எல்சிஎம் எடுத்தா 27 தான் எல்சிஎம். சரியா? இப்போ எப்படி ஆக்சுவலாக எஃபிஷியன்சி கண்டுபிடிப்போம்? டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை டேஸ் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி. சரியா? அப்போ 27 டிவைடட் பை 3/7. அப்போ இது கேன்சல் பண்ணால் 9 சார். அப்போ 63 தான் எஃபிஷியன்சி. சரியா? ஓகே. 27 டிவைடட் பை 9 டிவைடட் பை 14. 9 3 சார். அப்போ என்ன வரும்? 42 தான் எஃபிஷியன்சி. 27 டிவைடட் பை 27 டிவைடட் பை 12னா அப்போ எஃபிஷியன்சி 12 தான். புரிஞ்சா? இதுவும் ரவுண்ட் நம்பர், இது எல்லாமே ரவுண்ட் நம்பர்ஸ். இப்போ இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்லை தானே? ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ ஃப்ராக்ஷன் வேல்யூஸ்க்கு ஆல்வேஸ் டாப்பில் இருக்க வேல்யூ மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. இது டைம் அண்ட் ஒர்க். பட் ஆக்சுவல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, த எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு A/B, C/D, E/F அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃப்ராக்ஷன் இருக்குது. இதனோட எல்சிஎம் கண்டுபிடிங்கன்னு சொன்னோன்னா, LCM of numerators divided by HCF of denominators. இதான் ஃபார்முலா. இன் கேஸ் HCF of fractions கேட்டிருந்தாங்கன்னா, HCF of numerators மேலே இருக்க நம்பர்ஸ், டினாமினேட்டர்ஸ்னா கீழே இருக்க நம்பர்ஸ். ஸோ LCM of denominators. புரியுதா? இங்கே LCM வரப்போ மேலே இருக்க நம்பர்ஸ் தான் நியூமரேட்டர்ஸ்க்காக LCM எடுக்கணும். அதுதான் நான் இங்கே பண்ணேன். இங்கே ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கா, எல்லாத்துக்கும் LCM எடுத்தேன். நான் HCF எடுக்காதுக்கான ரீசன், HCF இங்கே எடுத்தால் வருது வரலாம் பிரச்சனை இல்லை, 1 நான் வச்சுக்கிறேன். அது தப்பே கிடையாது தானே. நானாக வச்சு, ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் டைம் அண்ட் ஒர்க் வந்து ஆல்வேஸ் அசம்ஷன் தான். ஸோ இது வந்து இப்படி வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சும்மா நான் எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். இப்போ 1/2க்கும் 2/4க்கும் LCM கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். மேலே இருக்க 2 நம்பருக்கு LCM எடுத்தால் என்ன வரும்? 2. கீழே இருக்க 2 நம்பருக்கு HCF எடுத்தால் என்ன வரும்? 2. அப்போ LCM ஆஃப் 1/2 and 2/4 வந்து 1. கரெக்டா? இதுதான் ஆன்சர். புரிஞ்சா? கரெக்டாக தானே? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ LCM வந்து 1. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு ஃபார்முலா. ஸோ LCM ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, HCF ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு என்னன்ற ஃபார்முலா வந்து தெரிஞ்சு இருக்கணும். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து ரிமைண்டர் கோஷன் தேரம். ஸோ இந்த கொஷின் வச்சு லாஸ்ட் இயரில் 2024 நினைக்கிறேன் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நமக்கு பேசிக்காகவே தெரியும், ஸ்கூல்லேயே தெரியும் டிவைட் பண்ணால் என்ன வரும். பட் அதுக்கான பேர் தெரியாதுல்ல. அதுக்கான பேர் மட்டும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இப்போ ஒரு டிவைட் நம்ம இப்படி போட்டிருப்போமா, இது வந்து டிவைசர். எந்த நம்பரால் நம்ம வகுக்கிறோமோ அது டிவைசர். மேலே ஒரு நம்பர் போகிறோம்ல அது வந்து கோஷன்ட். உள்ள ஒரு நம்பர் டிவைட் ஆகுதுல்ல அது பேர் டிவைடண்ட். கடைசியாக ஒரு நம்பர் வருதுல்ல அது பேர் ரிமைண்டர். நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம்? ரிமைண்டர் கோஷன்ட் தேரம்னு பேர் வச்சுருக்கோம். சரியா?
ஓகே. இப்படிலாம் எழுதுனா எனக்கு புரிய மாட்டுது. அதுக்கு நீங்களா ஒரு நம்பர் வச்சுக்கங்க. எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இங்க 25ன்னு வச்சுப்போம். இங்க 4ன்னு வச்சுப்போம். அப்ப இங்க 6ன்னு வரும். இங்க 24 ரிமைண்டர் வந்து 1ன்னு வரும். ஓகே. இது எப்படி எழுதணும்? டிவைசர் இன்டூ கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு டிவைடண்ட். இதெல்லாம் மனப்பாடலாம் பண்ண சொல்ல நான் ஜஸ்ட் பேர் தெரிஞ்சுங்க. நல்லா கவனிங்க. டிவைசரும் கோஷன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன? 24 பிளஸ் ரிமைண்டரோட வேல்யூ என்ன? 1. டிவைடண்ட் என்ன? 25. இதா? ஸோ டிவைசர் இன்டூ கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு நம்பர். இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பருடைய கோஷன்ட் வந்து 6, அந்த நம்பருடைய ரிமைண்டர் வந்து 2, அந்த நம்பர் வந்து 14 அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். சரியா? டிவைசர் என்னன்னு கேட்டா, டிவைசர் வந்து தெரியல. இன்டூ கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர் ஈக்குவல் டு 14. அந்த பக்கம் போச்சுன்னா கொஸ்டின் மார்க்கோட வேல்யூ 2. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்குலாம் நமக்கு இது எப்படின்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வச்சு கொடுத்துடலாம். ஸோ இது வந்து ரிமைண்டர், இது வந்து கோஷன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த கான்செப்ட்டில் மல்டிப்ளை பண்ணி அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணால் சிம்பிளாக ஆன்சர் வந்து வரும். ஸோ இதான் ரிமைண்டர் கோஷன் தேரம். இது வந்து ஒரு பெருசாக கம்பஸ் சுத்தரெல்லாம் கிடையாது. என்னென்ன வேல்யூ என்னென்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது ரெண்டுத்தையும் பெருக்கி இது கூட்டினா தான் இந்த நம்பர் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. கரெக்டாக? ஓகே. ஸோ அடுத்து வந்து லெட்ஸ் கன்க்ளூட் வித் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அண்ட் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஸோ ஏபிஜிபி. ஏபிஜிபி ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இது ஸ்பெசிஃபிக்காக எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல நோட்டாக வைப்பாங்க. அதுவும் தாண்டி இந்த டைம் அண்ட் ஒர்க் கான்செப்டில் டெய்லி 5 பேர் வெளியே போகிறாங்க, டெய்லி 5 பேர் ஜாயின் பண்ணுறாங்க, இந்த ஒர்க்கை முடிக்கிறது எவ்வளோ நாள் ஆகும் இப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். அங்கே தான் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஒர்க் ஆகும். அந்த டாபிக் எடுக்கிறப்ப நான் சொல்கிறேன். பட் ஏபிஜிபி எதுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா, ஏபி வந்து இந்த ஒரு முக்கியமான இந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவே அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பட் அதை தாண்டி நமக்கு நோட்ஸும் வைப்பாங்க. ஸோ திஸ் ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் பட் நாட் இன் சேம் ஆர்டர் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா காமன் டிஃப்ரென்ஸ். அதாவது டி. என்ன வேணால் வேரியபிள் கொடுத்துக்கலாம், கொடுத்துட்டாங்க, அதையே நம்மளும் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ டி. ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா என்னன்னா இதனுடைய பாயிண்ட் வந்து ஆர். ஸோ இது வந்து ரேஷியோ. ஓகே. ஓகே. ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் ஒரு நம்பரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம படித்ததே ஸ்கூலில் படித்த மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஏ, செகண்ட் டேர்ம் வந்து ஏ பிளஸ் டி. இன்னொரு பாயிண்ட் தெரிஞ்சுங்க, டிஃப்ரென்ஸ், காமன் டிஃப்ரென்ஸ் இந்த வார்த்தை பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணிக்க கூடாது. இப்போது 2, 4, 6, 8 அப்படின்னு பார்த்தா 2 2 இன்க்ரீஸ் ஆகிட்டா போதா? காமன் டிஃப்ரென்ஸ் டி வந்து 2. இதுதான் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கேட்டால் அப்படி கிடையாது. 8, 6, 4, 2 இதுவும் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தான். எப்படி அப்படின்னு கேட்டால் இதில் காமன் டிஃப்ரென்ஸ் என்ன? -2 அவ்வளோதான். ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும், மைனஸாக இருக்கணும்னு பாயிண்ட் இல்லை. பட் டிஃப்ரென்ஸ் காமனாக இருக்கணும். அப்படி இருந்தால் அது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் இருக்குது, அவ்வளோதான். ஓகே. ஸோ இதில் எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்லை. ஓகே. ஓகே. ஸோ இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2D, ஏ பிளஸ் 3D. ஓகே. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ ஒரு nth டேர்மை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். என்ன நம்பர்னே தெரியாது. இப்போ ஒரு 97வது டேர்ம் எப்படி இருக்கும்? இந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்குப்பா, இதில் 97வது டேர்ம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி பண்ணோன்னா, நல்லா கவனிங்க, செகண்ட் டேர்முக்கும் தேர்ட் டேர்மையும் பாருங்களேன். ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம் எல்லாத்துலேயுமே சேமாக வரும். ப்ளஸ்ஸு செகண்ட் டேர்ம்ன்றதுனால டி, தேர்ட் டேர்ம்னால 2D, அப்போ ஃபோர்த் டேர்ம்னா 3D. அப்போ என்ன வரும்? 97th டேர்ம் என்ன வரும்? ஏ ப்ளஸ் 96D. கரெக்டா? ஃபார்முலா என்னன்னு கேட்டால் nth டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. அங்கே நம்பர் என்ன நம்பர் கண்டுபிடிக்கணுமோ நீ அந்த நம்பரை ஒன்று மைனஸ் பண்ணிவிட்டு டியால் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சு. இப்போ தேர்ட் டேர்மா 3 - 1 2, 2 இன்ட்டு டி முடிஞ்சா? ஸோ இந்த மாதிரி ரெப்ரசென்ட் வந்து போயிட்டே இருக்கும். ஓகே. இப்போ வந்து ஒரு லாஜிக் கவனிங்க. இப்போ 2 இங்கே கொஸ்டின் மார்க் என்னன்னு தெரில, 6, 8 இப்படி போயிட்டே இருக்கு. ஓகே. இப்போது இப்படி கொடுத்துருக்கான். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். இப்போ இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இதனுடைய காமன் டிஃப்ரென்ஸே தெரில. ஆனால் டக்குன்னு ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆகணும். இது வந்து தேர்டு டேர்ம், சரியா? இது ஏ ப்ளஸ் 2D, இது வந்து ஏ. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2 டைம்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் கிடைக்குமா? அதுதான் 4. அப்போ டிஃப்ரென்ஸ் 2வா?
ஆன்சர் 4. கரெக்ட் தானே? இப்போ தேர்ட் டேர்முக்கும் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு எடுத்தா 2 டைம்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் கிடைக்குது. ஃபோர்த் டேர்முக்கும் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு எடுத்தா 3 டைம்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 2, 4, 6, 8ன்னு இருக்கா? இது 4வது டேர்ம். இது ஃபர்ஸ்ட் டேர்ம். ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 3D. அதனுடைய மதிப்பு என்ன? 6. அப்போ டீனோட வேல்யூ என்ன? 2. புரியுதா? ஸோ எப்படி போகிறேன்னு புரியுதா? ஸோ எந்த டேர்முக்கு டிஃபரன்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ வேல்யூன்னு கிடைக்கும். நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? nth டேர்ம் கண்டுபிடிச்சிக்கலாம், டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம், எல்லாமே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர்லையும் இருக்கும், டிக்ரீசிங் ஆர்டர்லையும் இருக்கும். பட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா டிஃபரன்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ரெப்ரசென்ட் பண்ணுறது nth டேர்ம் எப்படின்றதும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு பாயிண்ட் வந்து சம் ஆஃப் த வேல்யூ. ஏன்னா இந்த பாயிண்ட்டும் நீங்கள் அந்த சம்மில் யூஸ் பண்ணணும் டைம் அண்ட் ஒர்க்கில். ஸோ அதனால நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். சம் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்டூ 2a + n - 1 இன்டூ d. அதாவது nன்றது எத்தனை நம்பர் டேர்ம்ஸ் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒன்று கம்பேரிட்டிவாக பண்ணி பார்ப்போம். இப்போ 2, 4, 6, 8, 10 இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். கரெக்டாக? இதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் தான் ஏன்னு வச்சுருக்கோம். அதனால தான் ஏனோட வேல்யூ வந்து 2. காமன் டிஃபரன்ஸ் வந்து +2. சரியா? ஓகே, ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் இது 5 நம்பர்னுடைய டோட்டல் என்னன்றதை நம்ம கண்டுபிடிப்போம். எஸ் என்ன வந்து 5 டேர்ம் இருக்கா? ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 5. ஓகே, ஓகே இஸ் ஈக்குவல் டு 5 / 2 இன்டூ 2a என்ன வரும்? 4. n - 1 என்ன? 4. டிஃபரன்ஸ் என்ன? 2. கரெக்டா? இப்போ என்ன வரும்? ஈக்குவல் டு 5/2 இன்டூ 8 + 4 12. அப்போ டோட்டல் 30. நீங்கள் கூட்டி பாருங்க. 18, 6, 24, 24, 4, 28. இப்போ டோட்டல் வந்து 30. இதுதான் இந்த ஃபார்முலாவில் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஃபார்முலா நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன். இந்த மாதிரி டேரெக்டாக கொடுத்தா நம்மளுக்கு ஓகே. பட் சம் ஆஃப் த டேர்ம்ஸ் வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கான்செப்ட் வரும். நான் கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த காலத்தில் கண்டிப்பாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஓகே. ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்னா ஒன்றும் இல்லை, ஜாமெட்ரிக் ப்ராக்ரஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ எப்படி காமன் டிஃபரன்ஸ் டிஓ, இதில் வந்து காமன் மல்டிபிள் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ அப்படின்னா செகண்ட் டேர்ம் ஏஆர், தேர்ட் டேர்ம் வந்து ஏஆர்². ஓகே, இப்போ எப்படின்னா அதில் டிஃப்ரென்ஸ் வந்து மைனஸ் பண்ணுறோம். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்னா டிஃப்ரென்ஸு. ஆனால் இதில் வந்து செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணால் உங்களுக்கு ஆர்னோட வேல்யூ கிடைக்கும். ஸோ ஏஆர் டிவைடட் பை ஆர் என்ன? ஆர். தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம் பண்ணாலும் உங்களுக்கு ஆர்னோட வேல்யூ கிடைக்கும். ஸோ கன்சிக்யூட்டிவ் தானே இருக்குது. அப்போ ஏக்கு ஏ கேன்சல், ஆருக்கு ஆர் கேன்சல், அப்போ ஆர். ஓகே, ஸோ இப்படி வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரஸ் வந்து ஒர்க் ஆகும். தேர்ட் டேர்மையும் ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணால் கிடைக்கும். AR² by A is equal to 2 times of R. கரெக்டாக? சாரி, R². 2 times of Rலாம் கிடைக்காது. இது வேறு கதை அவ்வளோ. நான் ஏதோ இஷ்டத்தை சொல்கிறேன். ஸோ இப்படி தான் கிடைக்கும். ஸோ செகண்ட் டேர்மையும் ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணுங்கள். தேர்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மை டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு R வந்து கிடைக்கும். ஓகே, ஓகே. ஸோ நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஒரு 2 டிஜிட் நம்பரை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இது நிறைய விதத்தில் கேட்பாங்க. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் யூனிட் டிஜிட்லாம் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து யூனிட் டிஜிட், இது வந்து டென்ஸ் டிஜிட். சரியா? ஒரு 2 டிஜிட் நம்பரை எப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் 10x + y. இதுதான் ரெப்ரசன்டேஷன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு நம்பர் 21 இருக்குன்னு வச்சுப்போம். எப்படி எழுதலாம்? 20 + 1ன்னு எழுதலாம். ஏன்னா இது டென்ஸு, இது சிங்கிள். கரெக்டாக? 39 இருக்குன்னு வச்சுப்போம். 30 + 9 எழுதலாமா? இப்போது இதை ஏன் நான் இப்படி எழுதக்கூடாது? 10 × 3 + 9 எழுதலாம். 10 × 2 + 1ன்னு எழுதலாமா? ஸோ அதனால் எப்பவுமே நமக்கு டென்ஸ் டிஜிட்னோட நம்பர் வந்து 10ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். லாஜிக்கா? லாஜிக். யூனிட் டிஜிட் எப்பவுமே சிங்கிளாக தான் இருக்கும். ஏன்னா 1லேருந்து 9 வரைக்கும் தான் யூனிட் டிஜிட் இருக்கும், இல்லை 0 இருக்கும். ஏன்னா எல்லாமே சிங்கிள் நம்பராக தான் இருக்கும். கரெக்டாக தானே? ஓகே, அப்போ நான் இங்கே 1ன்னு வைக்கிறேன்னா இது எப்படி எழுதலாம்? 10 இது கம்பேர் பண்ணுங்கள். 10x + y. இப்போ எக்ஸுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, ஒய்க்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. சரி தானே? ஓகே, அவன் என்ன சொல்லுவானா, தேர் இஸ் a 2 digit number. When it's reversed, the difference between the numbers is 45 அப்படின்னு கொடுத்துருப்பான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 61 ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? ஓகே, இதை உல்டாவாக மாற்றினா 16ன்னு மாறும். இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 45. ஆனால் அவன் இந்த 61, 16லாம் அவன் சொல்ல மாட்டான் உங்களுக்கு. சரியா? தேர் இஸ் a 2 digit number. When it's reversed, the difference between the original and the reversed number is 45. Difference is 45. அப்போ தான் நம்மளுக்கு அசம்ஷன் தானே வேணும். ஒரு 2 digit நம்பர் என்னவா இருக்கும்? 10x + y இருக்கும். இதை நான் ரிவர்ஸ் பண்ணா அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இந்த y இங்கே வரும், இந்த x இங்கே வரும். அப்போ ரிவர்ஸ்ட் நம்பர் என்ன? 10y + x. இது ஒரிஜினல், இது ரிவர்ஸ்ட். சரியா?
இப்போ அவன் இன்னொரு பாயிண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கான். பண்ணலனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. "தி ஒரிஜினல் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் ரிவர்ஸ் நம்பர்" அப்படின்னு ஒரு பாயிண்ட் இல்லனாலும் சரி, இருந்தாலும் சரி பிரச்சனையே கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பர மைனஸ் பண்ணிக்கலாம். தப்பே கிடையாது. அது பிரச்சனை கிடையாது. ஸோ ஆனா இது வந்து ஒரு க்ளூ. இப்போ ஒரிஜினல் நம்பர் பெருசுனா நம்ம என்ன பண்ணுவோம்? இத மைனஸ் பண்ணா எனக்கு 45ன்னு ஆன்சர் வரும். வருமா? அப்ப 10xலேருந்து x போச்சுன்னா என்ன? 9x. yலேருந்து 10y போச்சுன்னா என்ன? 9y இஸ் ஈக்குவல் டூ 45. கரெக்ட்டா? ஓகே. இப்படி குடுத்துட்டான். இப்படி குடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? x மைனஸ் ஒய்னோட வேல்யூ 5. இப்ப தான் லாஜிக்கல் திங்கிங்க்கு போவோம். என்ன லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னா, எனக்கு யூனிட் டிஜிட்ட விட ஆ 10th டிஜிட் வந்து 5 அதிகமா இருக்க நம்பர் என்னென்ன அப்படின்னு நான் பார்ப்பேன். எப்படின்னா, 1ன்னு வச்சா இது யூனிட் டிஜிட். அப்ப அத விட 5 அதிகம்னா 10th டிஜிட் 6. யூனிட் டிஜிட் 2ன்னு வச்சேன்னா 10th டிஜிட் 7. யூனிட் டிஜிட் 3ன்னு வச்சேன்னா 10th டிஜிட் வந்து 8. யூனிட் டிஜிட் 4ன்னு வச்சேன்னா 10th டிஜிட் வந்து 9. இதுக்கப்புறம் வைக்க முடியாது. அவ்வளோதான். 5ன்னு வச்சா இங்க 0ன்னு போயிடும். அது 3 டிஜிட் நம்பர் ஆயிடும். இப்போ கவனிங்க. இது உல்ட்டா பண்ணா 16. இது 27. இது 38. இது 49. எல்லா நம்பருக்குமே டிஃபரன்ஸ் 45 தான் வரும். அப்ப நான் கண்டுபிடிக்க சொன்ன நம்பர் என்ன அப்படின்னு தான் அவன் கேட்பான். அதுக்கு தான் அவன் என்ன க்ளூ குடுத்திருப்பான்னா, "தி சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் ஆஃப் தி நம்பர் இஸ் 7" அப்படின்னு குடுத்திருக்கான்னா, இதுதான் அந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரியா? கரெக்ட் தானே? ஸோ இந்த பாயிண்ட் தான் முக்கியமான விஷயம். ஓகே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாயிண்ட் குடுக்குறாங்க. தேர் இஸ் a 2 டிஜிட் நம்பர். இன்னும் நான் கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்றப்போ நிறைய சொல்றேன். தேர் இஸ் a 2 டிஜிட் நம்பர். தி யூனிட் டிஜிட் இஸ் ட்வைஸ் ஆஃப் 10th டிஜிட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே. யோசிக்கவே கூடாது. யூனிட் டிஜிட் வந்து இங்க இருக்க நம்பர்னுடைய ட்வைஸா இருக்கும். அப்ப இங்க 1ன்னு வச்சா 2, இங்க 2ன்னு வச்சா இங்க 4, இங்க 3ன்னு வச்சா இங்க 6, இங்க 4ன்னு வச்சா 8. இத தவிர்த்து வேற எதுவும் நம்பர் இருக்கா? இல்ல. 100 நம்பர்ல 99 வரைக்கும் இருக்க நம்பர்ல 10th டிஜிட்னுடைய டபுளா இருக்க யூனிட் டிஜிட் இருக்க ஒரே 4 நம்பர் இது மட்டும் தான். வேற எதுவும் எழுத முடியாது. இப்படி தான் குடுக்குறப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? யோசிக்க கூடாது. இப்ப த்ரைஸ்ன்னு சொல்றானா 13, 26, 39 இப்படி மட்டும் தான் 10th டிஜிட்னுடைய த்ரைஸா யூனிட் டிஜிட் இருக்கும். ஸோ இதெல்லாம் காமனா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அதுக்கப்புறம் அவன் க்ளூ குடுப்பான். சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் இஸ் 9 அப்படின்னா இந்த நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போயிருவோம். இதெல்லாம் தப்பு. ஸோ இந்த மாரி க்ளூஸ் வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்டா வந்து நம்பர் சிஸ்டம்ல எல்லா பாயிண்ட்டுமே சொல்லிட்டேன். இந்த யூனிட் டிஜிட்டுமே சரி, இதில கன்க்ளூஷன் என்னென்ன நான் சொல்லியிருக்கேன்னு கவனிச்சீங்க அப்படின்னா, நம்பர் சிஸ்டம் சொல்லியிருக்கேன். அப்புறம் டிவிசிபிலிட்டி ரூல் சொல்லியிருக்கேன். HCF, LCM சொல்லியிருக்கேன். அதனுடைய ஃபார்முலாஸ் அந்த அப்ரோச் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்கேன். யூனிட் டிஜிட் சொன்னேன். நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் சொன்னேன். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஒரு 2 டிஜிட் நம்பரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொன்னேன். வேற என்ன சொன்னேன்? எனக்கே மறந்து போச்சு. பிரைம் நம்பர்னா என்ன? கோ பிரைம்னா என்ன? ஸோ அதெல்லாம் சொன்னேன். ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்கேன். எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து நான் வீடியோல வந்து கொஸ்டின்ஸ்லாம் போடுறேன். இப்போதைக்கு இது மதி. ஓகே. வாழ்த்துக்கள்.